ஹலோ, குட் ஈவினிங் எவ்ரி ஒன். இன்றைக்கி குவிக் ரிவிஷனில் லா அண்ட் எத்திக்ஸ் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இண்டஸ்ட்ரியல் லா போகிறதுக்கு முன்னாடி கமர்ஷியல் லாஸ் எல்லாமே பார்த்துடலாம். ரொம்ப இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்ஸ் எல்லாமே இங்கே குவிக்காக ரிவிஷன் பண்ண போகிறோம். ஓரளவுக்கு ஏற்கனவே ஃபுல்லாகவும் சிலபஸ் படிச்சிருப்பீங்க. ஸோ இதில் மெயின் பாயிண்ட்ஸை நம்ம ரெக்கலெக்ட் பண்ணுற மாதிரி இந்த குவிக் ரிவிஷனில் பார்க்கலாம். கான்ட்ராக்ட் ஆக்டில் ஃபஸ்ட்டு கான்ட்ராக்ட்னா நமக்கு ஆல்ரெடி ஃபவுண்டேஷனில் கூட நீங்கள் படிச்சிருப்பீங்க. ஸோ பேசிக்ஸுங்கிறது ரொம்ப சிம்பிள் தான். அக்ரிமெண்ட் ப்ளஸ் என்ஃபோர்ஸபிலிட்டி பை லா. என்ஃபோர்ஸபிலிட்டி பை லா இந்த ரெண்டும் சேர்ந்தால் தான் கான்ட்ராக்ட் அப்படின்னு சொல்கிறோம். அக்ரிமெண்ட்டுனா என்ன? அதில் ஒரு ஆஃபரும் இருக்கணும். அந்த ஆஃபர் அக்செப்டன்ஸை பண்ணியிருக்கணும். ஆஃபர் ஆர் ப்ரப்போசல் அண்ட் இட்ஸ் அக்செப்டன்ஸ். இது ரெண்டும் இருந்துச்சுன்னா அக்ரிமெண்ட். when that agreement is enforceable by law it is called contract. void agreement அப்படின்னா an agreement எதெல்லாம் லீகலாக என்ஃபோர்ஸ் பண்ண முடியாதோ அதை void agreementனு சொல்கிறோம். void contractனா என்ன? a contract which ceases to be enforceable by law. நான் ஒரு முக்கியமான பாயிண்ட் ஆரம்பத்திலே சொல்லிடுறேன். லா பொறுத்த மட்டும் அந்த கீவேர்ட்ஸு ரொம்ப ரொம்ப முக்கியம். டெக்னிக்கல் வேர்ட்ஸ் ஆர் கீவேர்ட்ஸ்னு சொல்கிறது. இப்போ கான்ட்ராக்ட் அப்படின்னா அங்கே அக்ரிமெண்ட் ப்ளஸ் என்ஃபோர்ஸபிலிட்டி பை லா இருந்துச்சுன்னா இட் இஸ் டேர்ம்ட் அஸ் கான்ட்ராக்ட் அப்படிங்கிற அந்த பாயிண்ட் உங்களுக்கு கண்டிப்பாக இருந்தால் தான் மார்க் கிடைக்கும். இந்த கீவேர்ட்ஸ் கரெக்டாக நீங்கள் எழுதிட்டீங்க அப்படின்னாலே கவலைப்பட வேண்டாம், கண்டிப்பாக மார்க் வந்துடும். அதை உங்களுடைய லாங்குவேஜில் நீங்கள் அப்படியே ப்ராப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி பண்ணிக்க வேண்டியது தான். பட் அந்த கீவேர்ட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். உங்களுக்கு எல்லா கொஸ்டினுக்குமே நாளைக்கு டைப் பண்ணுற மாதிரி இருக்கும் லா பேப்பருக்கு. ஸோ அதனால் டென்ஷன் ஆகாதீங்க, எழுதிடலாம். பட் கீ பாயிண்ட்டு வெறும் யாரோ சில ஸ்டூடெண்ட்ஸ் கூட டவுட் கேட்டிருந்தாங்க, கீ பாயிண்ட்ஸ் மட்டும் எழுதினா மார்க் வருமா அப்படின்னு. கீ பாயிண்ட்ஸ் மட்டும் எழுதினா பத்தாது, யூ ஹேவ் டு எக்ஸ்பிளைன் த கீ பாயிண்ட்ஸ். உங்களுடைய எழுத்து முறையில் அதை நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கணும். இப்போ நான் இங்கே போட்டிருக்கேன் அக்ரிமெண்ட் ப்ளஸ் என்ஃபோர்ஸபிலிட்டி பை லா, இதுதான் கான்ட்ராக்ட். ஓகே, இது இப்படி எழுதினா உங்களுக்கு மார்க் கிடையாது. when an agreement is enforceable by law it is termed as contract. அந்த மாதிரி உங்களுடைய வேர்ட்ஸில் நீங்கள் அதை எக்ஸ்பிளைன் பண்ணினா தான் மார்க் உண்டு. ஸோ இதை ப்ராப்பராக ஒரு பாயிண்ட் பை பாயிண்ட்டாக க்ளீனாக அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் தெரிகிற மாதிரி ஆன்சரை டைப் பண்ணுங்கள். நாளைக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் டைப்பிங் அப்படிங்கிறதுனால டைம் ரொம்ப கன்சியூம் ஆகிடாமலும் பார்த்துக்குங்க. டைம் மேனேஜ்மெண்ட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஸோ ஆஃபர் ப்ளஸ் அக்செப்டன்ஸ் இந்த ரெண்டும் சேர்ந்ததுன்னா ஒரு அக்ரிமெண்ட்டுன்னு நம்ம சொல்கிறோம். ஸோ வாய்டு கான்ட்ராக்ட் அப்படின்னா ஒரு கான்ட்ராக்டு when it is ceases to be enforceable. சீசஸ்னால் என்ன? இனிமேல் அதை பண்ண முடியாது, இட் ஸ்டாப்ஸ் அப்படிங்கிறது. என்ஃபோர்ஸபிள் பை லாவாக இருக்கிறது முடியாமல் போயிடுச்சுன்னா தென் இட் பிகம்ஸ் வாய்டு. வாய்டபிள் கான்ட்ராக்ட். வாய்டபிள் கான்ட்ராக்ட்னா என்ன? எந்த பர்சன் பாதிக்கப்பட்டிருக்காங்களோ தி அக்ரீவ்டு பர்சன், அந்த பர்சன் அவருடைய ஆப்ஷன் படி ஒரு கான்ட்ராக்டை வேலிடாவோ வாய்டாவோ மாற்ற முடியும் அப்படின்னா சச் கான்ட்ராக்ட் இஸ் கால் வாய்டபிள் கான்ட்ராக்ட். ஒரு கான்ட்ராக்டில் என்னென்ன இம்பார்ட்டண்ட் எசென்ஷியல் எலமெண்ட்ஸ் இருக்கணும்? எசென்ஷியல்ஸ் ஆஃப் அ வேலிடு கான்ட்ராக்ட் இதெல்லாம் உங்களுக்கு தியரியில் ரொம்ப எதிர்பார்க்கலாம். எசென்ஷியல்ஸ் ஆஃப் வேலிடு கான்ட்ராக்ட்னா என்ன? ஃபஸ்ட்டு ஒன் ஆஃபர் ஆர் ப்ரப்போசல் இருக்கணும். இது ஏற்கனவே பார்த்துட்டோம். ஆஃபர் இருக்கணும், அதனுடைய அக்செப்டன்ஸ் கண்டிப்பாக இருக்கணும். அண்ட் அந்த அக்செப்டன்ஸ் அப்படிங்கும்போது ஆஃபரும் அக்செப்டன்ஸும் இந்த ஃப்ரீ கன்சென்ட் அந்த பார்ட்டிஸ்குள்ளே இருக்கணும். முக்கியமாக கன்சிடரேஷன் இருக்கணும். தட் கன்சிடரேஷன் ஷுட் பி லாஃபுல் அல்லது லீகல் கன்சிடரேஷனாக இருக்கணும். இந்த வேர்ட்ஸ் எல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் சொல்கிறது எல்லாமே மெயின் பாயிண்ட்ஸாக தான் உங்களுக்கு சொல்லிட்டு வரேன். ஆஃபர் அக்செப்டன்ஸ் இருக்கணும் அண்ட் கன்சிடரேஷன் ஷுட் பி லீகல் ஒன். கன்சிடரேஷன்னா என்ன? சம்திங் இன் ரிட்டர்ன். இட் நீட் நாட் பி அடிக்குவேட். ஏதாவது ஒன்று இருக்கணும், சம்திங் இன் ரிட்டர்ன் இருக்கணும். இன்டென்ஷன் டு கிரியேட் லீகல் ரிலேஷன். அந்த பார்ட்டிஸ் எல்லாருமே கம்பீட்டன்ட் டு கான்ட்ராக்டாக இருக்கணும். கெப்பாசிட்டின்னு சொல்லுவோம். ஸோ கம்பீட்டன்ட் டு கான்ட்ராக்ட் பண்ணக்கூடிய தகுதி இருக்கிற பர்சன்ஸாக இருக்கணும். ஃப்ரீ கன்சென்ட் இருக்கணும். ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய மனப்பூர்வமான சம்மதம், மியூச்சுவல் கன்சென்ட்னு சொல்கிறோம்ல, அது மாதிரி ஃப்ரீ கன்சென்ட். யாரும் வற்புறுத்தி பயமுறுத்தி ஒருத்தரை கான்ட்ராக்டுக்குள்ளே இன்வால்வ் பண்ணாமல் இருந்தால் அது ஃப்ரீ கன்சென்ட், அவங்களாவே விருப்பப்பட்டு வருது. அதோட ஆப்ஜெக்ட் அண்ட் கன்சிடரேஷன், இந்த கான்ட்ராக்டுடைய ஆப்ஜெக்டும் கன்சிடரேஷனும் லீகலாக இருக்கணும், நாட் அப்போஸ்டு டு த பப்ளிக் பாலிசி.
அதோட அந்த டேர்ம்ஸ் ஆஃப் கன்சென்ட்டுங்கிறது சர்டனாக இருக்கணும். ஓகே. லேப்ஸ் அண்ட் ரிவோகேஷன் ஆஃப் ஆஃபர். ஒரு ஆஃபரை யாரும் அக்செப்ட் பண்ணாமல் இருந்துட்டாங்க அப்படின்னு சொன்னால் அது ரீசனபிள் டைம் முடிஞ்ச உடனே அந்த ஆஃபர் லேப்ஸ் ஆகிடும். எந்த மோடில் சொல்லியிருக்காங்களோ அந்த மோடில் அவங்க அக்செப்ட் பண்ணலை அப்படின்னு சொன்னாலும் அந்த ஆஃபர் லேப்ஸ் ஆகிடும். அண்ட் தென் த ஆஃபரி மேக்ஸ் அ கவுண்டர் ஆஃபர். ஒருத்தர் சொன்ன ஆஃபருக்கு இன்னொருத்தர் ஆப்போசிட்டாக இன்னொரு ஆஃபர் சொன்னாங்கன்னா அதை கவுண்டர் ஆஃபர்னு சொல்கிறது. அப்படி இருந்தாலும் அந்த ஆஃபர் லேப்ஸ் ஆகிடும். அல்லது அக்செப்டர் ஃபெயில்ஸ் டு ஃபுல்ஃபில் அ கண்டிஷன். அக்செப்டன்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணணும். அதை பண்ணாமல் இருந்தாங்கன்னாலும் அந்த ஆஃபர் வந்து லேப்ஸ் ஆகிடும். இதெல்லாம் ஜஸ்ட் ஒரு இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்ஸாக தான் உங்களுக்கு சொல்லிட்டு வரேன். வேறு எந்த மாதிரி இதில் கொஸ்டின் வரும் அப்படின்னா, இந்த கேஸ் ஸ்டடியில் ஒருத்தர் ஆஃபர் பண்ணினது அதை இன்னொருத்தர் அக்செப்ட் பண்ணது, அப்போ அவங்களுடைய கம்யூனிகேஷன் கம்ப்ளீட் ஆனது வித் ரெகார்ட் டு ஆஃபரர் அண்ட் ஆஃபரி, அந்த மாதிரி கேஸ் ஸ்டடி கொஸ்டின்ஸ் வரலாம். கம்யூனிகேஷன் ஆஃப் அக்செப்டன்ஸ். கம்யூனிகேஷன் ஆஃப் அக்செப்டன்ஸ். அக்செப்டன்ஸை கம்யூனிகேட் பண்ணும்போது it is a communication of an acceptance is said to be complete as against the proposer. ப்ரொப்போசருக்கு அகெயின்ஸ்டாக அது எப்போ கம்ப்ளீட் ஆகுச்சு? இப்போ நம்ம பார்க்குறது கம்யூனிகேஷன் ஆஃப் அக்செப்டன்ஸ். It is said to be complete as against the proposer. ப்ரொப்போசருக்கு எதிராக அது எப்போ கம்ப்ளீட் ஆச்சுன்னு சொல்லுவாங்க. when it is put in the course of transmission to him. அக்செப்டர் அதை ப்ரொப்போசருக்கு தெரியப்படுத்துறதுக்காக அவரோட கண்ட்ரோலை விட்டு, ஸோ வாஸ் டு பி அவுட் ஆஃப் த பவர் ஆஃப் அக்செப்டர், அவர் கையிலேருந்து வெளியே போயிடுச்சு, அவர் அக்செப்ட் பண்ணி அனுப்பிச்சிட்டார் அப்படின்னு சொன்னால் it is said to be communication is said to be completed as against the proposer. as against the acceptor எப்போ அது கம்ப்ளீட் ஆகும்? as against the acceptor. when such acceptance comes to the knowledge of the proposer. அப்போ இந்த அக்செப்டன்ஸை எப்போ ரிவோகேஷன் பண்ணலாம், எப்போ அதை கேன்சல் பண்ண முடியும்? acceptance may be revoked at any time before the communication of acceptance is complete as against the acceptor. completion of communication as against the acceptor வர வரைக்கும் அதை ரிவோகேஷன் பண்ணலாம். அக்செப்டருடைய சைடில் அது கம்ப்ளீட்டாக ரீச் ஆகிடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் ரிவோகேஷன் பண்ண முடியாது. அப்புறம் எந்தெந்த அக்ரிமெண்ட் எல்லாம் கன்சிடர் டு பி வாய்டு, இது வந்து கொஸ்டினில் கேட்கலாம். அக்ரிமெண்ட்ஸ் டு பி கன்சிடர்ட் அஸ் வாய்டு. ஒரு கான்ட்ராக்டுடைய கன்சிடரேஷன் அல்லது ஆப்ஜெக்ட், இந்த ரெண்டுமே அன்லாஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அது அக்ரிமெண்ட் செட் டு பி வாய்டு. agreement considered to be void. அடுத்தது without consideration. without consideration and in restraint of marriage. restraint of marriage and restraint of trade and restraint of legal proceedings and agreements by way of wager. agreements void for uncertainty. இதெல்லாம் agreement to be considered as void. and then provisions relating to the consideration. consideration is an essential element of a valid contract. இப்போ consideration இல்லை அப்படின்னு சொன்னால் no consideration no contract. something in return, அந்த வேர்டு ரொம்ப முக்கியம். not adequate consideration வேணுங்கிறது அவசியம் இல்லை. then what are the types of consideration? future consideration, present consideration and past consideration. இந்த மூணும் அதனுடைய டைப்ஸு. past consideration present one, presentக்கு another name execute consideration னு சொல்லலாம். and future considerationக்கு executory அப்படின்னு சொல்லலாம். executory consideration. ஒரு கான்ட்ராக்டுக்கு கண்டிப்பாக சப்போர்ட்டாக கன்சிடரேஷன் இருக்கணும். தேர் மஸ்ட் பி மியூச்சுவல் கன்சிடரேஷன், அதாவது ஒவ்வொரு பார்ட்டியும் இன்னொரு பார்ட்டிக்கு ஏதாவது ஒன்று செய்யறேன் அப்படிங்கிற மாதிரி அக்ரி பண்ணியிருக்கணும். கன்சிடரேஷன் ரியலாக இருக்கணும்.
வேகாக இருக்கக்கூடாது, இன்ஃபைனைட் ஆர் இல்லுசரியாக இருக்கக்கூடாது, கற்பனையாக இருக்கக்கூடாது. கன்சிடரேஷன் நீட் நாட் பி அடிக்குவேட், சம்திங் இன் ரிட்டர்ன் இஸ் எனஃப். இட் மஸ்ட் பி லாஃபுல். அண்ட் தென் கெப்பாசிட்டி டு கான்ட்ராக்ட். கெப்பாசிட்டி டு கான்ட்ராக்ட்னா என்ன? ஒரு பர்சன் கான்ட்ராக்டில் என்ட்ரு ஆகணும் அப்படின்னு சொன்னால் அவங்க மைனராக இருக்கக்கூடாது. ஸோ ஹி ஹேஸ் அட்டைன் த ஏஜ் ஆஃப் மெஜாரிட்டி. ஏஜ் ஆஃப் மெஜாரிட்டி இந்த பாயிண்ட் எழுதணும். அடுத்தது சவுண்ட் மைண்ட். த பர்சன் இஸ் ஆஃப் சவுண்ட் மைண்ட், நல்ல புத்தி சுவாதீனமாக இருக்கிறவங்களாக இருக்கணும். அண்ட் நாட் டிஸ்குவாலிஃபைடு ஃப்ரம் கான்ட்ராக்டிங் பை எனி லா. நாட் டிஸ்குவாலிஃபைடு. ஸோ இப்போ இது ஒரு 3 மார்க் கொஸ்டின் அப்படின்னா, அட்டைன்ஸ் த ஏஜ் ஆஃப் மெஜாரிட்டி அண்ட் he is of sound mind and not disqualified. இப்போ இந்த 3 பாயிண்ட்டும் சேர்ந்து உங்களுக்கு ஒரு 3 மார்க் அந்த கொஸ்டினில் இருக்கும். இந்த 3 பாயிண்ட் இந்த கீவேர்ட்ஸை எழுதி அந்த முன்னாடியும் பின்னாடியும் எக்ஸ்ட்ராவாக அந்த லைனை ஃபில் பண்ணிட்டீங்க சென்டென்ஸ் அப்படின்னு சொன்னால் ஃபுல் மார்க் உங்களுக்கு. ஸோ ரொம்ப கவனமாக இருங்க, இந்த வேர்ட்ஸ் எல்லாம் மறக்காதீங்க. அடுத்தது, ஒரு பர்சன் அன்சவுண்ட் மைண்டாக இருந்தால் அவருக்கு என்ன பேர்? லூனாட்டிக். இப்போ ஒரு பர்சன் அன்சவுண்ட் மைண்டாக இருந்தாங்கன்னா அவங்க கான்ட்ராக்டில் என்டர் பண்ண முடியுமா? A person is said to be of unsound mind if at the time of making the contract he is incapable of understanding. கான்ட்ராக்டை போடும்போது அதை புரிஞ்சிக்க முடியாத நிலைமையில் அவங்க இருந்தாங்க அப்படின்னா அவங்கள அன்சவுண்ட் மைண்ட்னு சொல்கிறாங்க. ஸோ அன்சவுண்ட் மைண்டில் இருக்கிறவங்க கான்ட்ராக்டை என்டர் பண்ண முடியாது. இப்போ லூனாட்டிக்கோட அக்ரிமெண்ட் போட்டால் அது வாய்டு. ஆனால் அதே ஆளே அப்பப்போ கொஞ்சம் நல்ல சவுண்ட் மைண்டாக இருப்பாங்க அப்படின்னா அந்த சவுண்ட் மைண்டாக இருக்கிற நேரத்தில் பண்ணுற கான்ட்ராக்டு வேலிடாக இருக்கும். அடுத்தது ஃப்ரீ கன்சென்ட். ஃப்ரீ கன்சென்ட்னா என்ன? அது யாருமே வற்புறுத்தியோ பயமுறுத்தியோ த்ரெட்டனிங் பண்ணி அந்த மாதிரி எதுவும் செய்யாமல் ஒருத்தருடைய சம்மதத்தை சொல்கிறது தான் ஃப்ரீ கன்சென்ட். மியூச்சுவல் கன்சென்ட், 2 பேருமே கான்ட்ராக்டில் இருக்கிற 2 பார்ட்டிஸும் அதை வந்து கான்ட்ராக்டுக்கு ஒத்து போகணும், அது சரின்னு ஒத்துக்கிற மாதிரி இருக்கணும், மனப்பூர்வமாக ஒத்துக்கிறது. ஸோ இப்போ ஃப்ரீ கன்சென்ட் இல்லை அப்படின்னா அது எதனால் அந்த ஃப்ரீ கன்சென்ட் இல்லாமல் இருக்கும்? ஸோ a consent is said to be not free when it is caused by coercion or undue influence and fraud, misrepresentation and mistake. இந்த 5 மூலமாக ஏதாவது கான்ட்ராக்டை ஒருத்தர் இன்டியூஸ் பண்ணி என்டர் பண்ண வச்சுருந்தாங்கன்னா then it is not said to be out of the free consent. ஒருவேளை கன்சென்ட்டுங்கிறது மிஸ்டேக், when the consent is caused by mistake, agreement is void. மற்ற 4 சேர்த்தோம்னா மீதி இருக்கிற மற்ற ஃபேக்டர்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா when caused by other factors it is void. First one, coercion. Coercion என்ன? Committing or threatening to commit any act forbidden by Indian Penal Code. அல்லது unlawful detaining or threatening to detain any property. ஸோ சட்டத்தில் சொன்னதை எதெல்லாம் தடை பண்ணியிருக்காங்களோ அதை செய்யறதா பயமுறுத்துறதோ அல்லது செய்யறதோ அதுதான் coercion. And then undue influence. Undue influenceனா என்ன? ஒருத்தர் இன்னொருத்தரை டாமினேட் பண்ணுற மாதிரி ஒரு பொசிஷனில் இருப்பாங்க. When the relations between any 2 persons is of such that one person is in a position to dominate the will of another person, அதுதான் undue influence. இந்த இடத்துல the contract is not induced by undue influence. undue influenceனால இந்த கான்ட்ராக்ட் நடக்கலை அப்படிங்கிறத ப்ரூஃப் பண்ண வேண்டியது யாருடைய பொறுப்பு? burden of proving அப்படின்னு சொல்லுவாங்க. burden of proof. It lies upon the person in a position to dominate the will of other. யார் டாமினேட் பண்ணுற பொசிஷனில் இருக்காங்களோ அவங்க வந்து இதை சொல்லணும். The burden of proving that such a contract was not induced by undue influence shall lie upon the person in a position to dominate the will of the other. அவங்க அதை ப்ரூஃப் பண்ணணும், நான் வந்து அவங்கள டாமினேட் பண்ணி சம்மதிக்க வைக்கலை அப்படிங்கிறத சொல்லணும். அடுத்தது ஃப்ராடு. ஃப்ராடுக்கும் மிஸ்ரெப்ரசன்டேஷனுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, மிஸ்ரெப்ரசன்டேஷனுங்கிறது ஒரு இன்டென்ஷனோட இன்னொருத்தரை ஏமாற்றணுங்கிற எண்ணம் இல்லாமல் சொல்கிறது மிஸ்ரெப்ரசன்டேஷன். பட் when it is made with an intention to deceive the other person,
இட் இஸ் கால்டு ஃப்ராட். அப்போ வில்ஃபுல் மிஸ்ரெப்ரசன்டேஷன் அப்படின்னு நம்ம ஃப்ராடை சொல்லலாம். இப்போ இன்னொரு வேர்டு மியர் சைலன்ஸ். எந்தெந்த ஃபேக்ட்ஸ் எல்லாமே ஒரு பர்சன் ஒரு கான்ட்ராக்டில் என்டர் பண்ணுற அவங்களுடைய வில்லிங்னஸை அஃபெக்ட் பண்ணுமோ, mere silence as to facts likely to affect the willingness of a person to enter into the contract, அது fraud கிடையாது. unless a circumstances, ஒருவேளை அந்த சர்க்கம்ஸ்டான்சஸில் அவங்க பேசாமல் இருக்காங்க அப்படின்னு சொன்னால், அல்லது அவங்க பேச வேண்டிய இடத்துல பேசாமல் இருக்காங்க, அதோட அவங்க பேசாமல் இருக்கிறது அப்படிங்கிறது பேச்சுக்கு சமமாக இருக்குது. இந்த வேர்ட்ஸை ரொம்ப முக்கியமாக நோட் பண்ணிக்கோங்க. unless his silence is equivalent to speech or unless it is a duty of the person keeping silence to speak. பேசணுங்கிற டியூட்டி ஆனால் பேசாமல் இருக்காங்க, இவங்க மௌனமாக இருந்தாங்கன்னா, சைலன்ஸாக இருந்தால் அதுவே ஒரு ஸ்பீச்சுக்கு ஈக்குவலண்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொன்னால், இந்த 2 பாயிண்ட் மட்டும் அங்கே மிஸ்ரெப்ரசன்டேஷன் அல்லது ஃப்ராடில் இன்வால்வ் ஆகிடும். மியர் சைலன்ஸுங்கிறது ஃப்ராடு கிடையாது. பட் இந்த 2 சுச்சுவேஷனில் சைலன்ஸாக இருந்தால் இட் வில் be equivalent to fraud. அடுத்தது மிஸ்டேக்குங்கும் போது அங்கே 2 டைப் பார்ப்போம். மிஸ்டேக் ஆஃப் ஃபேக்ட் ஒன்று, மிஸ்டேக் ஆஃப் லா ஒன்று. அந்த 2 பார்க்கணும். மிஸ்டேக் ஆஃப் ஃபேக்ட் அண்ட் மிஸ்டேக் ஆஃப் லா 2 சொன்னோம் இல்லையா. மிஸ்டேக் ஆஃப் லா அப்படிங்கிறது எக்ஸ்கியூஸ் கிடையாது, அந்த பாயிண்ட் ஒன்று. மிஸ்டேக்குங்கிறது பைலேட்ரலாக இருக்கலாம் அல்லது யூனிலேட்ரலாக இருக்கலாம். அண்ட் தென் குவாசி கான்ட்ராக்ட், இது ஆக்சுவலாக கான்ட்ராக்டே கிடையாது. விச் இஸ் கிரியேட்டட் பை த லா in the absence of any agreement. It is an obligation created by the law in the absence of an agreement. அக்ரிமெண்ட்டும் போடலை, பட் இதை கான்ட்ராக்டாக ஒரு லீகலாக க்ரியேட் பண்ண வேண்டிய ஒரு ஆப்ளிகேஷன். இதுதான் குவாசி கான்ட்ராக்ட். இதில் அந்த பர்சனுக்கு எவ்வளவு கிடைக்கும் அப்படின்னா, ஆஸ் மச் அஸ் த பர்சன் earned அப்படிங்கிற அந்த வேர்டு இருக்கும். குவாண்டம் மீருயிட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த இதுவும் பார்த்துக்கோங்க. குவாண்டம் மீருயிட். அடுத்தது கண்டிஞ்சன்ட் கான்ட்ராக்ட். கான்ட்ராக்ட் டு டூ ஆர் நாட் டு டூ சம்திங் if some event collateral to such a contract does or does not happen. கண்டிஞ்சன்ட்னாலே என்ன? ஒரு அன்சர்டன் ஃப்யூச்சர் இவெண்ட்டை பேஸ் பண்ணி ஒன்று வரும் வராது அப்படிங்கிறத ஒரு அன்சர்டனாக இருக்கிறத பொறுத்து சொல்கிறது. ஸோ கான்ட்ராக்ட் டு டூ ஆர் நாட் டு டூ சம்திங் இஃப் சம் ஈவெண்ட் கொலேட்ரல் டு சச் எ கான்ட்ராக்ட். இந்த கான்ட்ராக்டுக்கு கொலேட்ரலாக இருக்கக்கூடிய ஒரு ஈவெண்ட்டு நடக்கும் அல்லது நடக்காது அப்படிங்கிறத பொறுத்து ஒரு கான்ட்ராக்டு பண்ணுறதா இருந்தால் இட் இஸ் டேர்ம்ட் அஸ் கண்டிஞ்சன்ட் கான்ட்ராக்ட். அடுத்தது டிஸ்சார்ஜ் ஆர் டெர்மினேஷன் ஆஃப் கான்ட்ராக்ட். கான்ட்ராக்டை கம்ப்ளீட் பண்ணுறது, டெர்மினேஷன் பண்ணுறது. இந்த மோட்ஸ் ஆஃப் டிஸ்சார்ஜ் ஆஃப் கான்ட்ராக்ட் எத்தனை டைப்ஸ் இருக்குது? இதெல்லாம் தேரி கொஸ்டினில் உங்களுக்கு கேட்கலாம். டிஸ்சார்ஜ் ஆஃப் கான்ட்ராக்ட் என்னென்ன மோட்ஸ் அப்படின்னு கேட்டாங்கன்னா, ஃபஸ்ட்டு ஒன் டிஸ்சார்ஜ் பை பெர்ஃபார்மன்ஸ். கான்ட்ராக்டை கரெக்டான டயத்தில் ஆஸ் பர் டேர்ம்ஸ் அவங்க கம்ப்ளீட் பண்ணிட்டாங்கன்னா டிஸ்சார்ஜ் பை பெர்ஃபார்மன்ஸ். இன்னொன்று, அவங்களுக்குள்ளே இருக்கிற அக்ரிமெண்ட் மூலமாக அந்த கான்ட்ராக்டை டெர்மினேட் பண்ணலாம். ஸோ அந்த அக்ரிமெண்ட்டுங்கிறதுல என்னென்ன டைப்ஸ் வரும்? இதுக்குள்ளே ஒரு 5 டைப்ஸ் வரும். என்னென்ன? நோவேஷன். செகண்ட் ஒன் அல்ட்ரேஷன். நோவேஷனுங்கிறது அந்த இடத்துல புது கான்ட்ராக்ட் போடுறது. அல்ட்ரேஷனுங்கிறது இருக்கிற கான்ட்ராக்டை அல்ட்ரேட் பண்ணுறது. தேர்ட் ஒன் ரெசிஷன். ரெசிஷன் மீன்ஸ் ரெசின் த கான்ட்ராக்ட், அதை கேன்சல் பண்ணுறது. ஃபோர்த் ஒன் ரெமிஷன். தென் ஃபிஃப்த் ஒன் வெய்வர். இந்த 5மே டிஸ்சார்ஜ் பை அக்ரிமெண்ட். அடுத்தது தேர்டு மோடு இஸ் பை லேப்ஸ் ஆஃப் டைம். குறிப்பிட்ட டைம் முடிஞ்ச உடனே அந்த கான்ட்ராக்டு டிஸ்சார்ஜ் ஆகுது பை லேப்ஸ் ஆஃப் டைம். நெக்ஸ்ட் ஒன் டிஸ்சார்ஜ் பை ஆப்ரேஷன் ஆஃப் லா. ஆப்ரேஷன் ஆஃப் லா இதில் என்னென்னலாம் வரலாம்?
ஆப்ரேஷன் ஆஃப் லா அப்படின்னா இதில் டெத் அண்ட் இன்சால்வென்சி வரும். டெத் அண்ட் இன்சால்வென்சி, ஒரு பர்சன் இன்சால்வெண்ட் ஆகிட்டா அல்லது டெத் ஆகிட்டாங்கன்னா அந்த இடத்துல அந்த கான்ட்ராக்ட் கம்ஸ் டு an end. தென் ஃபிஃப்த் ஒன், இம்பாசிபிலிட்டி. பெர்ஃபார்மன்ஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி இம்பாசிபிள் ஆகிடுச்சு அப்படின்னா இம்பாசிபிலிட்டி ஆஃப் பெர்ஃபார்மன்ஸ். தென் லாஸ்ட் ஒன், discharge by breach of contract. By breach, B-R-E-A-C-H, breach of contract. Okay. இப்போ இந்த இம்பாசிபிலிட்டினால டிஸ்சார்ஜ் ஆகிற பாயிண்ட் என்னென்ன அப்படின்னு பார்த்தா, a contract which is entered into to perform something that is clearly impossible, ஆரம்பத்திலேயே impossible அப்படின்னு தெரியும் அப்படின்னா அந்த கான்ட்ராக்ட் void. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா, இதுவே உங்களுக்கு புக்லேயுமே சின்ன சின்ன எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருப்பாங்க. இப்போ திடீர்னு மந்திரத்தில் ஒரு ட்ரெஷர் கண்டுபிடிச்சி கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னால், மந்திரம் போட்டு கண்டுபிடிச்சி தரோம் அப்படின்னு சொன்னால் இட் இஸ் இம்பாசிபிள். ஸோ அதெல்லாம் வந்து ஆரம்பத்திலே வாய்டுன்னு சொல்லிடலாம். பட் சப்சிக்வெண்ட் இம்பாசிபிலிட்டி அப்படிங்கிறது ரெண்டர்ஸ் அ பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் த கான்ட்ராக்ட் அன்லாஃபுல் அண்ட் ஸோ த கான்ட்ராக்ட் இஸ் டிஸ்சார்ஜ்டு. இதுக்கு பேர் சூப்பர்வீனிங் இம்பாசிபிலிட்டி. சூப்பர்வீனிங் இம்பாசிபிலிட்டி. சூப்பர்வீனிங் இம்பாசிபிலிட்டினா சப்சிக்வெண்ட்டாக அது இம்பாசிபிள் ஆகிறது தான் சூப்பர்வீனிங் இம்பாசிபிலிட்டின்னு சொல்கிறாங்க. அண்ட் தென் பிரீச் ஆஃப் கான்ட்ராக்டுக்கு it may be anticipatory breach or actual breach. Anticipatory one or actual one. Actual breach of contract. Anticipatory na enna? Performance எப்போ நடக்கணுமோ அதுக்கு முன்னாடியே கான்ட்ராக்ட் பிரீச் ஆயிடுச்சுன்னா அது anticipatory breach. But actual breach na either at the time of performance is due or when actually performing the contract. Performance பண்ணுற நாளில் அல்லது இந்த பண்ணும்போதே அது டிஸ்சார்ஜ் ஆச்சுன்னா அது ஆக்சுவல் பிரீச். தென் பிரீச் ஆஃப் கான்ட்ராக்டுக்கான ரெமெடிஸ் என்னென்ன இருக்குது? த இன்ஜூர்டு பார்ட்டி, தட் மீன்ஸ் த அக்ரீவ்டு பார்ட்டிக்கு என்னென்ன ரெமெடிஸ் இருக்குது? ரெமெடிஸ் ஃபார் த பிரீச் ஆஃப் கான்ட்ராக்ட். ஃபஸ்ட்டு ஒன், rescind the contract. He may rescind the contract and refuse the further performance. First one, இது வந்து aggrieved party பண்ண முடியும். Other one, he may sue for damages. And third one, he may sue for specific performance. And fourth one, he may sue for an injunction to restrain the breach of a negative term. And then he may sue for quantum meruit. அடுத்தது indemnity and guarantee. இதனோட கம்பேரிசனும் பார்த்துக்கோங்க. ஒருவேளை டிஃப்ரென்ஷியேட் பிட்வீன் indemnity and guarantee அந்த மாதிரியும் கொஸ்டின் கேட்கலாம். indemnityனா என்ன? One party promises to save the other party from loss caused to him அப்படிங்கிறது indemnity. guaranteeனா என்ன? A contract to perform the promise or discharge the liability of a third person in case of his default. ஒருத்தர் ஒன்று பண்ணாமல் விட்டுட்டாங்கன்னா அதை நாங்கள் அந்த liability நாங்கள் ஏற்றுக்கிறோன்னு சொல்கிறது guarantee. பட் indemnity அப்படின்னா ஒரு பார்ட்டிக்கு வர்ற லாஸில் இருந்து ஒருத்தர் நாங்கள் காப்பாற்றி தரோம் அப்படின்னு சொல்கிறது indemnity. பார்ட்டிஸ் யார்? இதெல்லாம் நீங்கள் மீனிங்னு போட்டு ஒரு ஹெட்டிங் எழுதலாம். அடுத்தது ஹூ ஆர் த பார்ட்டிஸ் டு த indemnity contract and guarantee. இதில் கேரண்டியில் யார் ஷூரிட்டி சொல்லலாம். அண்ட் தென் பர்சன் ஃபார் ஹூம் த கேரண்டி இஸ் கிவன். அடுத்தது இன்னொன்று பர்சன் டு ஹூம் த கேரண்டி இஸ் கிவன். யாருக்காக கொடுத்துருக்காங்க, யாருக்கு கொடுத்துருக்காங்க, இந்த மாதிரி நமக்கு 3 பார்ட்டிஸ் வரும். பர்சன் ஹூ கிவ்ஸ் த கேரண்டி அவங்க ஷூரிட்டி,
ஃபார் whom the guarantee is given அவங்கள வந்து அவங்க அடுத்தது இன்னொன்று to whom the guarantee is given அவங்க யாருக்காக கொடுக்குறாங்களோ அது ரெண்டு விதமாக சொல்லலாம் நம்ம. ஸோ கேரண்டியை கிளாஸிஃபை பண்ணுறதுனா ஸ்பெசிஃபிக் அண்ட் கண்டினியூயிங் கேரண்டி சொல்லலாம். இங்கே இண்டெம்னிட்டியை பொறுத்த மட்டும் என்னென்ன பார்ட்டிஸ் அப்படின்னோம்னா இண்டெம்னிஃபையர், இன்னொன்று இண்டெம்னிட்டி ஹோல்டர். தென் பெயில்மெண்ட்டு. பெயில்மெண்ட்னா என்ன? ஒரு பர்சன் குட்ஸை இன்னொரு பர்சனுக்கு டெலிவர் பண்ணுறாங்க ஒரு குறிப்பிட்ட பர்பஸ்க்காக. ஸோ அந்த பர்பஸ் சால்வ் ஆகிடுச்சு, அக்கம்ப்ளிஷ் ஆகிடுச்சு அப்படின்னா அந்த குட்ஸை ரிட்டர்ன் பண்ணணும். இதுக்கு பேர் தான் பெயில்மெண்ட். இதில் பார்ட்டிஸ் யார் யார்? யார் குட்ஸை கொடுக்குறாங்களோ அவங்க பெயிலர், யார் அதை ரிசீவ் பண்ணிக்கிறாங்களோ அவங்க பெய்லி. ஸோ பெயில்மெண்ட்டில் என்னென்ன எசென்ஷியல்ஸ் இருக்கணும்? வாலண்டரி டெலிவரி ஆஃப் குட்ஸாக இருக்கணும், டெம்ப்ரரி பர்பஸ்க்காக இருக்கணும், ஓனர்ஷிப் வந்து பெயிலர் கையில் தான் இருக்கணும், பட் பொசஷன் வித் த பெய்லியாக இருக்கணும். டெலிவரி ஆஃப் த குட்ஸுங்கிறது ஆக்சுவல் ஆர் கன்ஸ்ட்ரக்டிவ். ஆக்சுவல்னால் நேராகவே பொருளை கொண்டு போய் கையில் கொடுக்கறது. பட் கன்ஸ்ட்ரக்டிவ்னா என்ன? அந்த பொருளை கொடுத்ததுக்கான ஒரு சிம்பாலிக் டெலிவரி. இப்போ கார் அப்படின்னா காரை கொண்டு போய் கையில் கொடுக்க முடியாது, காரோடைய கீயை கொடுப்போம்ல, அதுதான் கன்ஸ்ட்ரக்டிவ் டெலிவரி. அடுத்தது பெயில்மெண்ட்டுங்கிறது மூவபிள் குட்ஸுக்கு மட்டும்தான் இருக்கும். கிளாஸ் ஆஃப் பெயில்மெண்ட்னா கிராட்யூட்டஸ் பெயில்மெண்ட் அண்ட் பெயில்மெண்ட் ஃபார் ரிவார்ட். அண்ட் தென் பிளட்ஜ். பிளட்ஜ் அப்படின்னோம்னா இதை பான்னு சொல்லலாம், PAWN, பான். Pawn or pledge. It is a contract whereby one article is deposited with the lender of money. பணம் யார் கடன் கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு அடமானமாக வைக்கிறது, அதுக்கு பேர் தான் pledge. இதில் பார்ட்டிஸ் யார் யாரெலாம் இருப்பாங்க? pledger or the pawner, கடன் கொடுக்குறவங்க. யார் கடன் வாங்கிக்கிறாங்க அல்லது பொருள் அடமானம் வைக்கிறாங்களோ அவங்க pledgee or pawnee. இங்கே எசென்ஷியல் எலிமெண்ட் என்னென்ன இருக்கணும்? இந்த ப்ராப்பர்ட்டியை டெலிவரி பண்ணியிருக்கணும். பானர் பாணிக்கு கொடுத்துருக்கணும். சாரி, இதுக்கு முன்னாடி நான் என்ன சொன்னேன்னு கரெக்டாக தெரியல, திருப்பி ஒரு தடவை சொல்லிடுறேன். நேம் ஆஃப் த பார்ட்டிஸ் அப்படின்னா த பர்சன் ஹூ பிளட்ஜஸ் ஆர் நோன் அஸ் த பிளட்ஜர் ஆர் த பானர். த பர்சன் டு ஹூம் த பிளட்ஜ் இஸ் மேட் இஸ் நோன் அஸ் த பிளட்ஜி ஆர் பாணி. ஓகே. And then essential elements. Property pledged should be delivered to the pawnee. இப்போ pledge பண்ணுறவங்க, கடன் வாங்குறவங்க தான் பானர். ஓகே. Property pledged should be delivered to the pawnee. Delivery should be in pursuant of a contract. செக்யூரிட்டிக்காக அந்த ப்ராப்பர்ட்டியை அவங்க pledge பண்ணியிருக்கணும் with a condition to return. அடுத்தது ஏஜென்சி. ஏஜென்ட்னா யார்? பிரின்சிபல்னா யார்? பிரின்சிபல் ஒரு பர்சனை எம்ப்ளாய் பண்ணி டு டூ எனி ஆக்ட் ஃபார் ஆன் பிஹாஃப் ஆஃப் பிரின்சிபல் இருந்ததுன்னா அவங்கள ஏஜென்ட்னு சொல்கிறோம். ஏஜென்ட் பண்ணுற எந்த ஒரு ஆக்ஷனும் கான்ட்ராக்சுவல் ஆக்ஷன் பண்ணினா இட் வில் ஆல்சோ பைண்ட் த பிரின்சிபல். ஏஜென்சியை க்ரியேட் பண்ணுறதுக்கான மோட்ஸ் பை ஆக்சுவல் அத்தாரிட்டியாக இருக்கலாம், அல்லது ராட்டிஃபிகேஷனாக இருக்கலாம், ஆர் பை எஸ்ட்ரோப்பல் ஆர் பை நெசசிட்டி, ஏஜென்சி ஆஃப் நெசசிட்டி. அடுத்தது ப்ரொவிஷன்ஸ் ரிலேட்டிங் டு த டெர்மினேஷன் ஆஃப் ஏஜென்சி. இதுவும் உங்களுக்கு கொஸ்டினில் எதிர்பார்க்கலாம். டெர்மினேஷன் ஆஃப் ஏஜென்சி, இதுக்கான ப்ரொவிஷன்ஸ். வென் அன் ஏஜென்சி கம்ஸ் டு அன் எண்ட், இதுக்கு ஒரு 10 பாயிண்ட் கிட்டக்க நம்ம தாராளமாக சொல்லலாம். பட் உங்களுக்கு கொஸ்டினில் ஒரு 4 மார்க் கொஸ்டின் கேட்குறாங்கன்னா ஜஸ்ட் ஒரு 6 பாயிண்ட்ஸாவது எழுதுங்க, 6 to 7 பாயிண்ட்ஸ் எழுதுங்க. கரெக்டாக 4 மார்க்ஸ்னால் கரெக்டாக 4 பாயிண்ட்ஸ் எழுத வேண்டாம். அதாவது நிறைய பாயிண்ட்ஸ் இருக்கிறது இல்லை, பட் ப்ரொசீஜர் அல்லது ப்ரொவிஷனுங்கிறது ஃபுல் அண்ட் ஃபுல் எழுதணும். 8 பாயிண்ட்டுமே எழுத வேண்டிய சில கொஸ்டின்ஸ் இருக்கும் ப்ரொவிஷன்ஸ்னு எடுத்துக்கிட்டோம்னா, அதெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக எழுதி தான் ஆகணும். ஓகே. எனி 4 எனி 5 அப்படின்னு கேட்டாங்கன்னா அதில் 4 கூட 1 2 எழுதி வைக்கலாம். நீங்கள் எழுதினீங்கன்னா ஏதாவது ஒன்று மிஸ்டேக்காக இருந்தால் கூட யூ கேன் கெட் த ஃபுல் மார்க்.
when an agency comes to an end எப்போ வரும்? பை பெர்ஃபார்மன்ஸ். இன்னொன்று பை அக்ரிமெண்ட் பிட்வீன் பிரின்சிபல் அண்ட் ஏஜென்ட். மூணாவது டெத் ஆஃப் த பிரின்சிபல் ஆர் ஏஜென்ட். அல்லது குறிப்பிட்ட பீரியட் ஃபிக்ஸ் பண்ணியிருந்து அந்த ஏஜென்சி பீரியடு டெர்மினேஷன் எக்ஸ்பயர் ஆகிருந்ததுன்னா. இன்னொன்று கெப்பாசிட்டி இல்லாமல் போச்சுன்னா, அதாவது ஏஜென்ட்டோ பிரின்சிபலோ இன்கெப்பாசிட்டேட் ஆகிட்டாங்க, இன்சானிட்டி ஆகிட்டாங்க, அல்லது இன்சால்வெண்ட் ஆகிட்டாங்க, அந்த மாதிரி இருந்ததுன்னா த பிரின்சிபல் ஆர் ஏஜென்ட் ஒருவேளை டிசொல்யூஷன் ஆனால், அதாவது த பிரின்சிபல் ஆர் ஏஜென்ட்டுங்கிறது ஒரு கம்பெனியாக இருந்து அவங்க டிசொல்யூஷன் ஆகிட்டாங்க அப்படின்னாலும் ஏஜென்சி கம்ஸ் டு அன் எண்ட். அல்லது சப்ஜெக்ட் மேட்டர் என்னவோ இந்த கான்ட்ராக்டில் அதுவே டிஸ்ட்ராய் ஆகிடுச்சு அப்படின்னு சொன்னாலும் ஏஜென்சி டெர்மினேட் ஆகிடும். ஸோ கான்ட்ராக்ட் ஆக்டில் ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸை நம்ம ரெக்கலெக்ட் பண்ணிட்டோம். அடுத்தது சேல் ஆஃப் குட்ஸ் ஆக்டு. இதில் சேல் ஆஃப் குட்ஸ் ஆக்டுங்கிறது இட் எக்ஸ்டென்ஸ் டு ஹோல் ஆஃப் இந்தியா. சேல் ஆஃப் குட்ஸ் ஆக்டு இதனோட இயர் 1930. இந்த இயர்ஸ் பார்த்துக்கோங்க. இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்டோடைய இயர், எல்லா ஆக்டோடைய இயரும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஒன் வேர்டில் கேட்கலாம். குட்ஸுனால் என்ன? இது ஒரு வேளை டெஃபினேஷனாக கேட்கலாம். ஏன்னா செக்ஷன் பி கொஸ்டினில் ஈவன் இன் ஃபைனான்ஷியல் அக்கௌண்டிங் டிஃபைன் மெர்ச்சன்டைஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அப்படின்னு ஸ்டூடெண்ட்ஸ் சொன்னாங்க. அதனால் இங்கேயுமே லா பேப்பருங்கும்போது டெஃபினேஷன் கேட்க சான்சஸ் நிறையாவே இருக்குது. அதனால் டெஃபினேஷன் எல்லாம் நல்லா பாருங்கள். ரொம்ப முக்கியமான டெஃபினேஷன்ஸ்னு எடுத்தோம்னா கான்ட்ராக்ட் ஆக்டில் அக்ரிமெண்ட்னா என்ன, ப்ராமிஸ்னால் என்ன, அதே மாதிரி இங்கே சேல் ஆஃப் குட்ஸ் ஆக்டில் குட்ஸுனால் என்ன, குட்ஸுனால் என்ன, இங்கே எவ்ரி கைண்ட் ஆஃப் மூவபிள் ப்ராப்பர்ட்டி, பட் இட் டஸ் நாட் இன்க்ளூட் ஆக்ஷனபிள் கிளைம்ஸ் அண்ட் மணி, பட் இன்க்ளூட் ஸ்டாக்ஸ் அண்ட் ஷேர்ஸ், அந்த மாதிரி எழுதணும். அண்ட் கான்ட்ராக்ட் ஆஃப் சேல் என்னென்ன எசென்ஷியல் எலமெண்ட்ஸ் இருக்கணும்? சேலுங்கிறது கான்ட்ராக்ட் ஆஃப் சேலுங்கிறதுல ஒரு கான்ட்ராக்ட் தான். ஸோ கான்ட்ராக்டில் இருக்கக்கூடிய எல்லா பேசிக் எலமெண்ட்ஸும் அதில் கண்டிப்பாக இருக்கணும். இது பைலேட்ரல் கான்ட்ராக்ட். அண்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி. சேல் ஆஃப் குட்ஸ் ஆக்டில் என்ன பண்ணுறாங்க? செல்லர் பையர் இருப்பாங்க. அங்கே பையர் இங்கே கேஷ் பே பண்ணிடுறாங்க. செல்லர் ட்ரான்ஸ்ஃபர்ஸ் his ownership to the buyer by receiving the price. ஸோ இங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி அப்படின்னா என்ன? ஓனர்ஷிப், டைட்டில், அதுதான் நம்ம இங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டின்னு சொல்கிறோம். அங்கே கண்டிப்பாக ஒரு கன்சிடரேஷனாக இங்கே ப்ரைஸ் இருக்கணும். குட்ஸு தான் இங்கே மூவபிள் குட்ஸு தான் இங்கே வரணும். இங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டிங்கிறது ஓனர்ஷிப்பை குறிக்குது. மற்றபடி எல்லா வேலிட் கான்ட்ராக்டுக்கு இருக்கிற எல்லா எசென்ஷியல் எலமெண்ட்ஸும் இதில் இருக்கணும். அக்ரிமெண்ட் டு செல்னால் என்ன? இப்போவே உடனடியாக சேல் ஆகாமல் பின்னாடி ஒரு ஃப்யூச்சர் டேட்டில் சேல் பண்ணுறதுக்கு இப்போ அக்ரிமெண்ட் போட்டாங்கன்னா அதுக்கு பேர் தான் அக்ரிமெண்ட் டு செல். ஒரு ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி, இதெல்லாம் எப்படி எழுதணுங்கிற வேர்ட்ஸை தான் நான் திருப்பி சொல்கிறேன், நல்லா கேர்ஃபுல்லாக இருங்க. த ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி இன் த குட்ஸ். ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டினா ஓனர்ஷிப் ஆர் டைட்டில். ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி இன் த குட்ஸ் இஸ் டு டேக் பிளேஸ் அட் அ ஃப்யூச்சர் டேட் ஆர் சப்ஜெக்ட் டு சம் கண்டிஷன்ஸ். அதுதான் நம்ம அக்ரிமெண்ட் டு செல்னு சொல்கிறோம். இப்போ இதுவே சின்ன சின்ன கேஸ் ஸ்டடியில் உங்களுக்கு கேட்கலாம். அதாவது செல்லருக்கே தெரியாமல் கான்ட்ராக்டில் இவங்க எதை சேல் பண்ணணும்னு முடிவு பண்ணினாங்களோ அந்த குட்ஸு பெரிஷாயிடுச்சு, அந்த குட்ஸு இல்லாமல் டெஸ்ட்ராய் ஆகிடுச்சு அப்படின்னு சொன்னால் தென் இட் வில் பி எ வாய்டு கான்ட்ராக்ட். ஏன்னா சப்ஜெக்ட் மேட்டரே அங்கே இல்லை. ஸோ வாய்டு கான்ட்ராக்ட். இன்னொன்று, குட்ஸ் பெரிஷிங் பிஃபோர் சேல் பட் ஆஃப்டர் அக்ரிமெண்ட் டு செல் வித்தவுட் ஃபால்ட் ஆஃப் பையர் ஆர் செல்லர்னா கேன் பி அவாய்டட். அடுத்தது பாசிங் ஆஃப் ப்ராப்பர்ட்டி. எப்போ அந்த டைட்டில் ஆர் ஓனர்ஷிப்புங்கிறது செல்லர்கிட்டேருந்து பையருக்கு போகும், அதை அசர்டைன் பண்ணுறது எப்படி? ரூல்ஸ் ஃபார் அசர்டைனிங் பாசிங் ஆஃப் ப்ராப்பர்ட்டி. குட்ஸ் மஸ்ட் பி அசர்டைன்டு. எந்த குட்ஸு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறாங்க, சேல் பண்ண போகிறாங்கங்கிறத அசர்டைன் பண்ணணும். அதோட அந்த பார்ட்டிஸ், செல்லர் அண்ட் பையர், அந்த பார்ட்டிஸ் டு ட்ரான்ஸ்ஃபர் அவங்களுடைய இன்டென்ஷனும் இங்கே முக்கியம். இப்போ ப்ராப்பர்ட்டி, ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி அப்போ அந்த டைம் என்ன? இப்போ ஸ்பெசிஃபிக் குட்ஸுன்னு படிச்சிருப்பீங்க. ஸ்பெசிஃபிக் குட்ஸுனால் என்ன? எந்த குட்ஸை சேல் பண்ணணும் அப்படிங்கிறது அவங்களுக்குள்ள ஸ்பெசிஃபிக்காக இந்த குட்ஸுங்கிறத ஐடென்டிஃபை பண்ணியிருப்பாங்க. இந்த மாதிரி குட்ஸாக இருந்தால் when it is in the deliverable state, டெலிவரபிள் ஸ்டேட்டாக இருக்குது கான்ட்ராக்ட் பண்ணும்போது அப்படின்னு சொன்னால் அப்போவே அந்த டைட்டில் பாஸ் ஆகிடும். டு பி புட் இன் டெலிவரபிள் ஸ்டேட். ஒருவேளை இந்த ஸ்பெசிஃபிக் குட்ஸை இன்னும் டெலிவரபிள் ஸ்டேட்டுக்கு அதை பண்ணுறதுக்கு சில
ப்ராசஸ் இருக்குது அப்படின்னா அந்த ப்ராசஸை முடிச்சதுக்கப்புறம் பையருக்கும் அது நோட்டீஸ் வந்ததுக்கு when the buyer has the notice of thereof then it becomes ownership is transferred to the buyer. Deliverable ஸ்டேட்டில் இருக்குது பட் ப்ரைஸ் நாட் ascertained அப்படின்னு சொன்னால் அந்த இடத்துல when such a thing is done, அதாவது ப்ரைஸை அசர்டைன் பண்ணதுக்கு அப்புறமா அந்த பையருக்கு நோட்டீஸ் கொடுக்கணும். இப்போ ஸ்பெசிஃபிக் குட்ஸ்னால் 3 பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. டெலிவரபிள் ஸ்டேட்டில் இருந்தால் உடனடியாக கான்ட்ராக்ட் போடும்போது டு பி புட் இன் டெலிவரபிள் ஸ்டேட், இனிமேல் தான் அதை டெலிவரபிள் ஸ்டேட்டுக்கு கொண்டு வரணும் அப்படின்னா அது டெலிவரபிள் ஸ்டேட்டுக்கு கொண்டு வந்து அது பையருக்கும் தெரியப்படுத்தினா டெலிவரபிள் ஸ்டேட்டில் இருக்குது. ஆனால் இன்னும் ப்ரைஸ் என்னென்னு ஃபிக்ஸ் பண்ணலை அப்படின்னா ப்ரைஸை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதையும் பையருக்கு தெரியப்படுத்திட்டா அப்போ ஓனர்ஷிப்பு பாஸ் ஆகும். பட் அன்அசர்டைன்டு குட்ஸாக இருந்ததுன்னா எந்த பொருளையும் அவங்களுக்குள்ள இன்னும் முடிவு பண்ணலை. அப்போ அன்அசர்டைன்டு குட்ஸ் அப்படிங்கிறது பை டிஸ்கிரிப்ஷன் இன் டெலிவரபிள் ஸ்டேட் when they are unconditionally appropriated by either buyer or seller but with the consent of both. அசர்டைன் பண்ணுறது பையர் ஆர் செல்லர் யார் வேணாலும் பண்ணலாம், பட் 2 பேரும் அதுக்கு கன்சென்ட் சம்மதம் கொடுத்துருக்கணும். நெக்ஸ்ட் ஒன், இந்த ஓனர்ஷிப் பாஸ் ஆகும்போது கண்டிப்பாக ரிஸ்க்கும் சேர்ந்து அவங்களுக்கு பாஸ் ஆகும். பட் there are exceptions to risk prima facie passes with the property. prima facie அப்படின்னா என்ன? ரிஸ்க்கு ப்ராப்பர்ட்டி ஓனர்ஷிப் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும்போது அதில் வரக்கூடிய லாஸு ரிஸ்க்கு எல்லாமே அந்த பையருக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும். பட் there is எக்ஸப்ஷன். என்ன எக்ஸப்ஷன்? if there is an agreement, இந்த மாதிரி பையருக்கு லாஸ் ரிஸ்க்கு பாஸ் ஆகாது அப்படின்னு அவங்களுக்குள்ள அக்ரிமெண்ட் போட்டிருந்தா அது பாஸ் ஆகாது. இன்னொன்று, டெலிவரி டிலேட் அட் த ஃபால்ட் ஆஃப் பையர் ஆர் செல்லர். டெலிவரி டிலே பண்ணதுக்கான ரீசன் when it is at the fault of buyer இந்த மாதிரி இருந்ததுனாலும் பாஸ் ஆகாது. if there is custom that risk does not pass with the property. நார்மலாக ரிஸ்க்கும் சேர்ந்து ப்ராப்பர்ட்டி டைட்டில் ஓனர்ஷிப்போட பாஸ் ஆகாதுங்கிறது ஜென்ரல் ரூல். கஷ்டமாக இருந்ததுன்னா அங்கே பாஸ் ஆகாது. இன்னொன்று, நான் ஓனர் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியுமா? இதுக்கு ஒரு ஃபேஸ் இருக்கும், ஃப்ரேஸு நேமோ டெட் கியூ நான் ஹேபட் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இப்படின்னா என்ன? நோ ஒன் கேன் கிவ் வாட் ஹீ ஹிம்செல்ஃப் டஸ் நாட் ஹேவ். தன்கிட்ட இல்லாத ஒன்றை ஒருத்தருக்கு கொடுக்க முடியாது. அப்போ நான் ஓனர்னால் அவர் ஓனரே கிடையாது, அப்போ அவர் இன்னொருத்தருக்கு கொடுக்க முடியாது. பட் இதுக்கு எக்ஸப்ஷன்ஸ் இருக்குது. இது எல்லாமே உங்களுக்கு கொஸ்டின்ஸில் எதிர்பார்க்கலாம். எக்ஸப்ஷன்ஸ் டு த ட்ரான்ஸ்ஃபர் பை நான் ஓனர். அதாவது நான் ஓனர் பண்ண முடியாது ட்ரான்ஸ்ஃபர், பட் அதுக்கு எக்ஸப்ஷன் இருக்குது. எப்போல்லாம் ஓனராக இல்லாதவங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். இதுக்கு ஒரு 7-8 பாயிண்ட்டு இது எல்லாமே உங்களுக்கு கொஸ்டினில் தாராளமாக எதிர்பார்க்கலாம். எக்ஸப்ஷன்ஸ் என்னென்ன? மெர்கன்டைல் ஏஜென்ட் சேல் பண்ணினா, இன்னொன்று பை எஸ்டாப்பல், 3வது ஜாயிண்ட் ஓனர், அடுத்தது அன்பெய்டு செல்லர், சேல் பை பையர் ஆர் செல்லர் இன் பொசஷன் ஆஃப்டர் சேல், அல்லது ஃபைண்டர் அண்ட் பானி ஆஃப் குட்ஸு, இதெல்லாம் சொல்லலாம். அடுத்தது கண்டிஷன் அண்ட் வேரண்டி. கண்டிஷன்ஸ்னால் என்ன? கண்டிஷன்ஸுங்கிறது conditions and warranties. கண்டிஷன்ஸுங்கிறது ரெண்டுமே ஸ்டிப்புலேஷன்ஸ். எசென்ஷியல், இந்த வேர்டு தான் ரொம்ப முக்கியம். எசென்ஷியல் டு த மெயின் பர்பஸ் ஆஃப் த கான்ட்ராக்ட். பட் வாரண்டிஸ் ஆர் த ஸ்டிப்புலேஷன்ஸ் விச் ஆர் collateral to the main purpose of the contract. collateral, இந்த வேர்டு உங்களுக்கு கரெக்டாக எழுதிட்டீங்க அப்படின்னு சொன்னாலே மார்க் உண்டு. ஸ்டிப்புலேஷன் எசென்ஷியல் டு த மெயின் பர்பஸ் ஆஃப் கான்ட்ராக்ட் ஆர் கண்டிஷன்ஸ். ஸ்டிப்புலேஷன்ஸ் collateral to the main purpose of contract or warranties. ஸோ இந்த கண்டிஷன்ஸ் அண்ட் வாரண்டிஸில் ப்ரீச் ஆஃப் கான்ட்ராக்டாக இருந்துச்சுன்னா அங்கே என்ன ரெமடிஸ் கிடைக்கும்? கண்டிஷன்ஸில் ரெமடிஸ் ஃபார் ப்ரீச்னா தே கேன் கிளைம் ரீஃபண்ட் ஆர் ரீஃபண்ட் அண்ட் ரிஜெக்ட் ஆர் ட்ரீட் அஸ் ப்ரீச் ஆஃப் வாரண்டி. 2 பாயிண்ட். இதில் வாரண்டியில் ஒன்லி டேமேஜஸ் ஆர் ரெமடிஸ், ஒன்லி டேமேஜஸ், பட் நோ ரெமெடி இஃப் இட் இஸ் எக்ஸ்கியூஸ்டு பை லா. இப்போ இந்த கண்டிஷன்ஸ்லேயும் வாரண்டிஸ்லேயும் இம்ப்ளைடு கண்டிஷன்ஸ் அண்ட் இம்ப்ளைடு வாரண்டிஸ் இருக்கும். இம்ப்ளைடு கண்டிஷன்ஸில் என்னென்னலாம் வரும்? கண்டிஷன்ஸ் அஸ் டு டைட்டில்,
சேல் பை டிஸ்கிரிப்ஷன், சேல் பை சாம்பிள், மெர்ச்சன்டபிலிட்டி, ஹோல்சம்னஸ், கண்டிஷன்ஸ் அஸ் டு குவாலிட்டி ஆர் ஃபிட்னஸ். இதெல்லாம் இம்ப்ளைடாகவே இதெல்லாம் இருக்கணும். இதுக்கு கேஸில் கொடுத்து உங்களுக்கு கேஸ் ஸ்டடி கொஸ்டின்ஸ் நிறைய எதிர்பார்க்கலாம். இப்போ ஹோல்சம்னஸ்னால் என்ன? நல்ல இப்போ ஃபுட் ஐட்டம்ஸ் அந்த மாதிரி எடுத்தோம்னா அதெல்லாம் கன்சியூம் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி இருக்கணும். மெர்ச்சன்டபிலிட்டிங்கிறது அது நியாயமாக ஒரு பிஸ்னஸில் எந்த மாதிரி இருக்கணுமோ, இதுக்கெலாம் நிறைய எக்ஸாம்பிள்ஸ் உங்கள் புக்லேயுமே இருக்கும். அதெல்லாம் படிச்சிருப்பீங்க. அதெல்லாம் கொஞ்சம் ரெகுலேட் பண்ணிக்கோங்க. இது பேஸ் பண்ணி தான் கேஸ் ஸ்டடி கொஸ்டின்ஸ் வரும். நம்ம ஏற்கனவே நம்மளுமே நம்ம சேனலில் ஒரு 2-3 கேஸ் ஸ்டடி போட்டிருக்கேன் லாக்கு அண்டு டைரக்ட் ஆக்சஸ்க்கு. அதுலேயும் டைம் இருந்துச்சுன்னா 1-2 பார்த்துக்கோங்க. தென் இம்ப்ளைடு வாரண்டினா குவைட் பொசஷன், யூசேஜ் ஆஃப் ட்ரேட், ஃப்ரீ ஃப்ரம் என்கம்பரன்சஸ் அண்ட் டிஸ்க்ளோசிங் டேஞ்சரஸ் நேச்சர் ஆஃப் குட்ஸ். இதெல்லாம் இம்ப்ளைடு வாரண்டி. அடுத்தது இதுவும் ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். கேவிட் எம்டர், லெட் த பையர் பிவர் அப்படிங்கிறது தான் இந்த லாட்டின் வேர்டோட அர்த்தம். இந்த பையர் வாங்கும்போது பார்த்து வாங்கிக்கணும், அது எல்லாமே அவர் பொறுப்பு தான் அப்படிங்கிற மாதிரி. ஏதாவது பிரச்சனை இருந்ததுன்னா அவர் தான் ஃபேஸ் பண்ணணும். பட் இதுக்கு எக்ஸப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி எக்ஸப்ஷன்ஸ் கொஸ்டின்ஸை நிறையா எதிர்பார்க்கலாம். எக்ஸப்ஷன்ஸில் என்னென்ன? செல்லர் மேக்ஸ் ஃபால்ஸ் ரெப்ரசன்டேஷன் ஆர் ஆக்டிவ்லி கன்சீல்ஸ். அதாவது நம்ம பார்க்கும்போது ரீசனபிள் எக்ஸாமினேஷனில் அந்த டிஃபெக்ட் நமக்கு தெரியக்கூடியதாக இருந்ததுன்னா அது லெட் த பையர் பிவர். பட் ரீசனபிள் எக்ஸாமினேஷனில் நமக்கு தெரியாது. அப்போ அது வேணும்னே ஆக்டிவ்லி கன்சீல்ஸ், வேணும்னே அதை ஒரு டிஃபெக்டை மறைச்சிருக்காரு செல்லர் அல்லது ஃபால்ஸாக ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காரு அப்படின்னா அங்கே கேவிட் எம்டர் அப்ளை ஆகாது, அங்கே எக்ஸப்ஷன். ஸோ பையருக்கு அங்கே ரெமெடி கிடைக்கும். பையர் ரிலை அப்பான் செல்லர் ஸ்கில் அண்ட் ஜட்ஜ்மெண்ட். பையருக்கு ஒன்று தெரியலை, எனக்கு இந்த பொருளை பற்றி விவரம் தெரியலை, எனக்கு என்ன தேவைக்காக இந்த பொருள் வாங்குறேனோ அதுக்கு ஏற்ற மாதிரி இது இருக்குமா அப்படின்னு சொல்லி செல்லருடைய ஸ்கில் எதிர்பார்த்துருந்து செல்லர் தப்பாக கொடுத்துட்டாருன்னா அங்கேயும் கேவிட் எம்டர் அப்ளை ஆகாது. இன்னொன்று பாட் பை டிஸ்கிரிப்ஷன் ஃப்ரம் த செல்லர். டிஸ்கிரிப்ஷன் செல்லர் என்னென்ன டிஸ்கிரைப் பண்ணியிருக்காரோ அதை பொறுத்து தான் இவர் வாங்கியிருக்காரு அப்படின்னு சொல்லும்போது அங்கே ஏதாவது டிஃபெக்ட் இருந்துச்சுனாலும் இந்த கேவிட் எம்டர் அப்ளை ஆகாது. அடுத்தது அன்பெய்டு செல்லர், அவருக்கான ரைட்ஸு. அன்பெய்டு செல்லருக்கு ரைட்ஸு அன்பெய்டு வெண்டார்னு கொடுக்கலாம். ஸோ வேர்டெல்லாம் அந்த சிமிலர் வேர்ட்ஸாக தான் இருக்கும், ஞாபகம் வச்சுக்கோங்க. மாறி வந்திருக்கேன். இன்னும் நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா ஃபைனான்ஷியல் அக்கௌண்டிங்கில் ரொம்ப சிம்பிள் கொஸ்டின் தான். டிஃபைன் மெர்ச்சன்டைஸ்னால் ஒன்றும் புதுசே இல்லை, ஜஸ்ட்டு குட்ஸ், அதோடைய இன்னொரு நேம் தான் அது. ஸோ அதே மாதிரி இங்கே அன்பெய்டு வெண்டார் அப்படின்னா அன்பெய்டு செல்லருடைய ரைட்ஸு. அவருக்கு செல்லருக்கு ரைட்ஸு அகெயின்ஸ்டு குட்ஸும் இருக்கும், அகெயின்ஸ்டு பையரும் இருக்கும். அந்த ரெண்டுக்குமான ரைட்ஸு நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியது இருக்கும். ரெண்டு பொதுவாக கேட்டிருந்தாங்கன்னா, தனியாக பையர் ஆர் குட்ஸ் மட்டும் கேட்டிருந்தாங்கன்னா அது அதுக்கு அகெயின்ஸ்ட் குட்ஸ் என்னென்ன ரைட்ஸ் இருக்குது? ரைட் ஆஃப் லீன், இன்னொன்று ஸ்டாப்பேஜ் இன் டிரான்சிட், இன்னொன்று ரைட் ஆஃப் ரீசேல், 4வது ரைட் டு வித் ஹோல்டு டெலிவரி. பையருக்கு அகெயின்ஸ்டாக என்ன ரைட்ஸ் இருக்குது? சியூட் ஃபார் ப்ரைஸ் ஆர் டேமேஜஸ் ஃபார் நான் அக்செப்டன்ஸ், ரெப்புடியேஷன் அண்ட் இன்ட்ரெஸ்ட். சில பையருக்கு என்ன ரெமெடிஸ் இருக்குது? செல்லருக்கு மேலே என்ன கேட்க முடியும்? பையர் கேன் சூட் ஃபார் டேமேஜஸ் ஃபார் நான் டெலிவரி, ப்ரைஸு, ஸ்பெசிஃபிக் பெர்ஃபார்மன்ஸ், ரெப்புடியேஷன் அண்ட் இன்ட்ரெஸ்ட். லாஸ்ட் ஒன் ஆக்ஷன் சேல். ஆக்ஷன் சேல் அப்படிங்கும்போது குட்ஸை வந்து சேலுக்கு லாட்ஸில் போட்டிருந்தாங்க ஆக்ஷனில் அப்படின்னா ஒவ்வொரு லாட்டுமே டீம்டு டு பி சப்ஜெக்ட் ஆஃப் எ செப்பரேட் கான்ட்ராக்ட் ஆஃப் சேல். அடுத்தது செல்லர் ஒரு வேளை ப்ரிட்டண்டட் பிட்டிங் பண்ணி அதை ப்ரைஸை ரைஸ் பண்ணுறதுக்கு செஞ்சாங்கன்னா தென் த சேல் இஸ் வாய்டபிள் அட் த ஆப்ஷன் ஆஃப் த பையர். அடுத்தது எஃபெக்ட் ஆஃப் ஓகே அடுத்தது அது ஆக்ஷனுங்கிறது ஆக்ஷன் சேல் எப்போ வந்து அது கம்ப்ளீட் ஆகும்? இந்த ஃபால் ஆஃப் ஹேமர், அந்த சுத்தியில் வச்சு தட்டுவாங்கள்ல அந்த பாயிண்ட், அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ சேல் ஆஃப் குட்ஸ் ஆக்டில் இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்ஸை நம்ம பார்த்தாச்சு. அடுத்தது நெக்ஸ்ட் ஆக்ட் என்னது? நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஆக்ட். நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஆக்ட். நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்னால் என்ன? பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச், ப்ராமிசரி நோட், செக்கு, ஹுண்டி. ஸோ நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஆக்டோடைய இயர் 1881. இதில் நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட்னால் என்ன?
a document transferable. அந்த வேர்டு எல்லாமே ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக அந்த வேர்ட்ஸ் இருக்கிற மாதிரி ஆன்சரில் டைப் பண்ணுங்கள். a document in writing transferable from one person to another. என்ன ட்ரான்ஸ்ஃபர் ஆகும்? அந்த டாக்குமெண்ட்டில் இருக்கிற ரைட் டு ரிசீவ் த அமௌண்ட் ஆர் என்டைட்டில்மெண்ட் அது ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். நெகோஷியபிலிட்டியுடைய கண்டிஷன்ஸ் என்னென்னு கேட்கலாம். அது ஃப்ரீலி ட்ரான்ஸ்ஃபரபிள். இன்னொன்று இட் இஸ் ஃபார் வேல்யூ அண்ட் இன் குட் ஃபெய்த்தாக இருக்கணும். அடுத்தது 3 கம்பேரிசன் கேட்கலாம். ப்ராமிசரி நோட்டுக்கும் பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்சுக்கும் அதே மாதிரி செக்குக்கும் உள்ள சிமிலாரிட்டிஸ் அண்ட் டிஃப்ரென்சஸ் கேட்கலாம். ப்ராமிசரி நோட் எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த ப்ராமிசரி நோட்டுக்கும் பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்சுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் போத் ஆர் இன்ஸ்ட்ருமெண்ட் இன் ரைட்டிங். பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் ப்ராமிசரி நோட் ரெண்டுமே இன்ஸ்ட்ருமெண்ட் இன் ரைட்டிங், ரெண்டுமே சைன்டு பை த மேக்கர். பட் பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்சில் மேக்கருங்கிறது ட்ராயர்னு சொல்லுவோம், அவர் கிரெடிட்டாராக தான் இருப்பார் மேக்ஸிமம். பட் ப்ராமிசரி நோட்டில் மேக்கருங்கிறது டெப்டாராக இருப்பாங்க. ஸோ பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் இஸ் அன் ஆர்டர் டு பே பட் ப்ராமிசரி நோட் இஸ் அன் promise or undertaking to pay a certain sum of money. Promise to pay இது வந்து order to pay. ரெண்டுமே அன்கண்டிஷனலாக இருக்கணும், ரெண்டுமே சைன் பண்ணியிருக்கணும், ஸ்டாம்ப் இருக்கணும், எல்லாமே ஒன்று தான். பட் இட் இஸ் அன் bill of exchange is an instrument in writing containing an unconditional order to pay a certain sum of money. மற்றபடி இந்த சர்டன் சம் ஆஃப் மணினா மணி கரெக்டாக சர்டனாக இருக்கணும், வேகாக இருக்கக்கூடாது. இந்த பாயிண்ட் எல்லாமே சிமிலர் தான் எல்லாத்துக்கும். பட் ஹியர் இட் இஸ் அன் அண்டர்டேக்கிங் ஆர் எ ப்ராமிஸ் டு பே எ சர்டன் சம் ஆஃப் மணி. ஹியர் த பார்ட்டிஸ் பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்சில் பார்ட்டிஸ் ட்ராயர், ட்ராயி அண்ட் பேயி. பேயி அண்ட் ட்ராயி மே பி த சேம் பர்சன். பட் இன் ப்ராமிசரி நோட் இங்கே 2 பார்ட்டிஸ் தான் வருவாங்க, ட்ராயர் அண்ட் ட்ராயி. அடுத்தது செக்குடைய எசென்ஷியல்ஸ் என்னென்ன இருக்கணும். செக்குங்கிறது எப்போவுமே பேங்கரில் தான், இட் இஸ் ஆல்வேஸ் ட்ரான் ஆன் ஏ பேங்கர், ஆல்வேஸ் பேயபிள் ஆன் டிமாண்ட். இட் டஸ் நாட் ரெக்வயர் அக்செப்டன்ஸ். பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்சுக்கு அக்செப்டன்ஸ் தேவை, பட் செக்குக்கு நாட் அக்செப்டன்ஸ் தேவையில்லை. A banker is liable only to the drawer. ஸோ இங்கே ஸ்டாம்பிங் தேவையில்லை. செக்குடைய வேலிடிட்டி ஜென்ரலாக 3 months. அந்த பாயிண்ட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் இப்போ பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்சில் ட்ராயர், ட்ராயி, அக்செப்டர். ட்ராயி அண்ட் அக்செப்டர் சில சமயத்தில் ட்ராயியை விட வேறு பர்சனாகவும் இன்னொருத்தர் அக்செப்ட் பண்ணலாம், அண்டு பேயி இருப்பாங்க. செக்குக்கு ட்ராயர், ட்ராயி அண்ட் த பேயி ஆர் த ஹோல்டர் ஆர் என்டார்சி அந்த மாதிரி இருக்கலாம். அடுத்தது செக்கு கிராசிங்க்கான ப்ரொவிஷன்ஸ். என்னென்ன டைப்ஸ் ஆஃப் ப்ரொவிஷன் கிராசிங் இருக்குது? ஜென்ரல் கிராசிங். ஜென்ரல் கிராசிங்னா ஜென்ரல் கிராசிங்கிறது ஜஸ்ட் 2 லைன் மட்டும், பேரலல் டிரான்ஸ்வர்ஸ் லைன்ஸ் அக்ராஸ் த ஃபேஸ் ஆஃப் த செக். அதில் வேர்ட்ஸ் இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம். ஸ்பெஷல் கிராசிங் அப்படின்னு சொன்னால் அதில் பர்டிகுலராக பர்சனுடைய பேங்க்குடைய நேம் இருக்கும். இது ஜென்ரல் கிராசிங். பட் ஸ்பெஷல் கிராசிங்கில் நேம் ஆஃப் த பேங்கர் அதில் என்ட்ரி அந்த கிராஸ் லைன்ஸில் எழுதியிருப்பாங்க. அக்கௌண்ட் பேயிங்கிறது இப்போ யாருடைய அக்கௌண்ட்டுக்கு பே பண்ணணும் அப்படின்னு எழுதியிருந்தால் அது அக்கௌண்ட் பேயி கிராசிங். நாட் நெகோஷியபிள் கிராசிங் அப்படின்னு சொன்னால் அதில் வேர்ட்ஸு நாட் நெகோஷியபிள் அப்படிங்கிறத எழுதியிருப்பாங்க. நாட் நெகோஷியபிள். அப்போ அந்த நாட் நெகோஷியபிள் அப்படின்னு கொடுத்தா அது ஃபர்தராக அது வேறு யாருக்கும் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது. ஸோ எந்த பர்சன் இந்த நாட் நெகோஷியபிள் செக்கை ரிசீவ் பண்ணுறாங்களோ அவங்க ஷால் நாட் ஹேவ் அண்ட் ஷால் நாட் பி கேப்பபிள் ஆஃப் கிவிங் எ பெட்டர் டைட்டில் டு த செக் தேன் தட் விச் த பர்சன் ஃப்ரம் whom he took it at. நார்மலாக ஹோல்டர் இன் டி கோர்ஸை கையில் ஒரு செக் எடுத்துக்கிட்டாரு அப்படின்னா, செக்கோ இனி இன்ஸ்ட்ருமெண்ட்டோ, இட் கிளீன்ஸ் அஸ் ஆஃப் ஆல் டிஃபெக்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். வழியில் வேறு யாராவது அதை ஃப்ராடு பண்ணி எடுத்திருந்தாங்க அப்படின்லாம் கூட பிரச்சனை இல்லை. ஹோல்டர் இன் டி கோர்ஸ் கையில் வந்துருச்சுன்னா அந்த டைட்டில்
க்ளீன்ஸ் ஆகிடும் அப்படின்னு சொல்லுவோம். பட் ஃபார் நாட் நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் இட் இஸ் நாட் ஸோ. அங்கே ஹோல்டர் இன் டியூ கோர்ஸ் கூட அதுக்கு பெட்டர் டைட்டில் கொடுக்க முடியாது. அடுத்தது ஹோல்டர் அண்ட் ஹோல்டர் இன் டியூ கோர்ஸ், இந்த ரெண்டுக்குமான கம்பேரிசன் கேட்கலாம். ஹோல்டர் அப்படின்னா a person is a holder who is entitled in his own name to the possession and recover the amount mentioned in the instrument. Holder in due course na enna is a person who for consideration obtains a possession of the negotiable instrument if payable to the bearer. அப்போ ஹோல்டர் இன் டியூ கோர்ஸுக்கு நமக்கு வந்து சில கண்டிஷன்ஸ் இருக்குது. என்னென்ன கண்டிஷன்ஸ்? ஹோல்டர் இன் டியூ கோர்ஸ் ஹோல்டர் இன் டியூ கோர்ஸாக இருந்தால் that person should be the holder of the instrument. ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு ஹோல்டராக இருக்கணும். செகண்ட் ஒன், he must obtain the instrument for value or for consideration அதை ரிசீவ் பண்ணியிருக்கணும். மூணாவது, இன் குட் ஃபெய்த் அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை இன் குட் ஃபெய்த்து அவங்க ரிசீவ் பண்ணியிருக்கணும். அண்ட் another point, he obtained the instrument before maturity. Before maturity, and the instrument should be a complete one. bearer instrumentனா யார் கையில் அதை வச்சுருந்தாலுமே அந்த பர்சன் அதை அதை அமௌண்ட்டுக்கு என்டர்டெயின்மெண்ட் ஆக முடியும். An instrument is made payable to the bearer. It is transferable merely by delivery. வெறும் டெலிவரி பண்ணால் மட்டுமே போதும். பட் ஆர்டர் அப்படின்னு சொன்னால் அதில் யாருக்கு என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்களோ அதுபடி தான் பண்ண முடியும். அடுத்தது இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை இன்லேண்ட் அண்ட் ஃபாரின் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்னு பிரிக்கலாம். ட்ரான் அண்டு மேடு பேயபிள் இன் இந்தியா, இந்தியாவிலே எழுதி இந்தியாவிலே பே பண்ணுறாங்க அப்படின்லாம் அது இன்லேண்ட். இன்னொன்று ட்ரான் இன் இந்தியா அப்பான் சம் பர்சன்ஸ் ரெசிடென்ட் தேரின் ஈவன் தோ இட் இஸ் மேடு பேயபிள் இன் அ ஃபாரின் கண்ட்ரி. பட் என்ன கண்டிஷன்? இந்தியாவுக்குள்ளே ட்ரா பண்ணியிருக்கணும். இந்தியாவுக்குள்ளேயே பே பண்ணலாம் அல்லது வெளியிலையும் பே பண்ணலாம். அது இன்லேண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட். ஃபாரின் பில்னா ட்ரான் அவுட் சைட் இந்தியா அண்ட் மேடு பேயபிள் இன் எனி கண்ட்ரி அவுட் சைட் இந்தியா. And bills drawn in India and made payable to outside India, drawn upon any resident outside India but not made payable in India. இந்த இது ஃபாரின் இன்ஸ்ட்ருமெண்ட். இப்போ இந்தியாவில் ட்ரா பண்ணி இந்தியாவில் இருக்கிற ரெசிடெண்ட்டுக்கே இந்தியாவில் இருக்கிற ரெசிடெண்ட்டுக்கு ட்ரா பண்ணுறோம். ஈவன் தோ இட் இஸ் மேட் பேயபிள் இன் அ ஃபாரின் கண்ட்ரின்னு சொன்னால் இன்லேண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட். இந்தியாவில் ட்ரா பண்ணி மேட் பேயபிள் அவுட் சைட் இந்தியா அல்லது ட்ரான் அப்பான் எனி ரெசிடெண்ட் அவுட் சைட் இந்தியா பட் நாட் மேட் பேயபிள் இன் இந்தியான்னா அது ஃபாரின் இன்ஸ்ட்ருமெண்ட். அடுத்தது இன்சோவேட் அல்லது இன்கம்ப்ளீட் இன்ஸ்ட்ருமெண்ட். இது ஃபுல்லாக ஃபில் ஆகாமல் பிளாங்காக இருக்கிறது, ஒரு பார்ட்டாகவோ ஃபுல்லாகவோ பிளாங்காக இருந்துச்சு அப்படின்னா அது இன்சோவேட் இன்ஸ்ட்ருமெண்ட். இப்போ ஒரு பர்சன் ஒரு பிளாங்க் இதில் செக்கில் கையெழுத்து போட்டு அதை கொடுக்குறாங்க அப்படின்னா அதை இன்னொருத்தர் அதை ஃபில்அப் பண்ணும்போது அது அதோட அமௌண்ட்டை எக்ஸீட் ஆகாமல், நாட் எக்ஸீடிங் த அமௌண்ட் கவர்டு பை த ஸ்டாம்ப், அதை எக்ஸீட் ஆகாத அளவுக்கு இந்த நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட்டுடைய ஸ்டாம்ப் வேல்யூ எக்ஸீட் ஆகாத அளவுக்கு அதை ஃபில் பண்ணிக்க முடியும். தென் அடுத்தது டிஸ்ஆனர் ஆஃப் த செக், அதனுடைய கான்சிக்வன்சஸ். பேமெண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், டிஸ்ஆனர் ஆகும்போது அதுக்கு இன்ட்ரெஸ்ட் 18% பே பண்ண வேண்டியது இருக்கும் பெர் ஆனம். அண்ட் தென் அடுத்தது நோட்டிங் அண்ட் ப்ரொட்டஸ்டிங். ஒரு பில்லை டிஸ்ஆனர் ஆகும்போது அதை கண்டிப்பாக நோட்டிங் பண்ணணும். ஒரு நோட்ரி பப்ளிக் அதை அட்டஸ்ட் பண்ணுவாங்க. அப்படி அவங்க அட்டஸ்ட் பண்ணி கொடுக்குற சர்டிஃபிகேட்டுக்கு பேர் தான் ப்ரொட்டஸ்ட். இப்போ நோட்டிங்கிறது ஒரு மினிட் ரெக்கார்டட் பை த நோட்ரி பப்ளிக் ஆன் த டிஸ்ஆனர்டு இன்ஸ்ட்ருமெண்ட். அடுத்தது இந்தியன் பார்ட்னர்ஷிப் ஆக்ட் 1932. What are the essentials
of a partnership form. பார்ட்னர்ஷிப் அப்படின்னா அதில் என்னென்னலாம் எசென்ஷியலாக இருக்கணும். பார்ட்னர்ஷிப் ஆக்ட் இதில் ஒரு பார்ட்னர்ஷிப்பில் என்னென்னலாம் இருக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா கண்டிப்பாக 2 or more persons இருக்கணும். ரெண்டாவது அவங்களுக்குள்ள ஒரு அக்ரிமெண்ட் இருக்கணும். மூணாவது கண்டிப்பாக அது ஒரு பிஸ்னஸ்க்காக இருக்கணும். ஃபோர்த்து ஒன் ஷேரிங் ஆஃப் ப்ராஃபிட்ஸ் அவங்களுக்குள்ள முடிவு பண்ணியிருக்கணும். ஷேரிங் ஆஃப் ப்ராஃபிட்ஸ். அண்ட் ஃபிஃப்த்து ஒன் மியூச்சுவல் ஏஜென்சி. இந்த மியூச்சுவல் ஏஜென்சி கண்டிப்பாக இருக்கணும். இதை ட்ரூ டெஸ்ட் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லுவாங்க. பார்ட்னர்ஷிப் டீட் இது ரிட்டன் அக்ரிமெண்ட். பார்ட்னர்ஸ்குள்ளே இருக்கிற ரிட்டன் அக்ரிமெண்ட். இதுக்கு அதர் நேம் நம்ம சொல்லணும்னா கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் பார்ட்னர்ஷிப்னு சொல்லலாம், ஆர்டிகிள்ஸ் ஆஃப் பார்ட்னர்ஷிப்னு சொல்லலாம். பார்ட்னர்ஷிப்புடைய கிளாசிஃபிகேஷன். பர்டிகுலர் பார்ட்னர்ஷிப் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட ஸ்பெசிஃபிக் பர்பஸ்க்காக பார்ட்னர்ஷிப் ஃபார்ம் பண்ணிவிட்டு அது முடிஞ்சவொன்னே டிசால்வ் பண்ணிவிடுவாங்க. பார்ட்னர்ஷிப் ஃபார் அ ஃபிக்ஸட் டேர்ம் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட பீரியட் வரைக்கும் அந்த பார்ட்னர்ஷிப்பை. அட் வில் அப்படின்னா it will dissolve by giving notice. No duration and time will be fixed. No effect of death on existence. பார்ட்னர்ஸ் உடைய டைப்ஸ் இதுவும் கண்டிப்பாக பாருங்கள். ஷார்ட் நோட்ஸ்லேயும் வரலாம், ஒன் வேர்ட்லேயும் வரலாம். ஆக்சுவல், ஆக்டிவ், ஆஸ்டென்சிபிள் பார்ட்னர். இப்போ இவங்க மணி இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க, ஆக்டிவாக பிஸ்னஸில் என்கேஜ் பண்ணிகிட்ருப்பாங்க. இவங்கள ஆக்டிவ், ஆக்சுவல், ஆஸ்டென்சிபிள் பார்ட்னர்னு சொல்கிறோம். ஸ்லீப்பிங் ஆர் டார்மண்ட் பார்ட்னர்னால் என்ன? இவங்க ஆக்டிவ் பார்ட்டு இன்வால்வ் ஆகிருக்க மாட்டாங்க பிஸ்னஸில். மணி இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க, ப்ராஃபிட்டில் ஷேர் எடுத்துக்குவாங்க. அடுத்தது நாமினல் பார்ட்னர். இவங்க ஜஸ்ட் ஒரு நேம் மட்டும் கொடுத்துருப்பாங்க வித்தவுட் ஹேவிங் எனி இன்ட்ரெஸ்ட். பட் ஹவெவர் லயபிள் லைக் த ஆக்டிவ் பார்ட்னர். அடுத்தது பார்ட்னர் இன் ப்ராஃபிட் ஒன்லி அப்படின்னா ப்ராஃபிட்டில் மட்டும் ஷேர் பண்ணிக்கக்கூடிய சில பார்ட்னர்ஸ். தென் பார்ட்னர்ஸ் பை எஸ்டோப்பல் ஆர் ஹோல்டிங் அவுட். பார்ட்னராக இல்லை, பட் சில சர்க்கம்ஸ்டன்சஸில் அவங்க லயபிள் ஃபார் த டெப்ட், அந்த ஃபார்முடைய டெப்ட்டுக்கு லயபிளாக இருப்பாங்க. இஃப் ரெப்ரசன்ட் அஸ் த பார்ட்னர், அதை தன்னை பார்ட்னர்னு சொல்லிக்கிட்டு அதை நம்பி இன்னொரு தேர்ட் பார்ட்டி முழு நம்பிக்கையோட இவரை பார்ட்னர் நம்பி ஒரு கான்ட்ராக்டில் இன்வால்வ் ஆகியிருக்காங்க அப்படின்னா அந்த பார்ட்னர் பை எஸ்டோப்பல் ஆர் ஹோல்டிங் அவுட்டுங்கிற அந்த பார்ட்னருக்கு பேர். மைனர் பார்ட்னராக இருக்க முடியுமா? மைனர் அக்ரிமெண்ட் altogether void, ஏன்னா incapacity to contract, cannot enter into partnership. But minor can enter into partnership only for sharing profit. இதுக்கு எல்லா பார்ட்னர்ஸோடைய சம்மதம் வேணும். சரி, மைனர் மேஜர் ஆனதுக்கு அப்புறம் என்ன பண்ணலாம்? மேஜர் ஒருவேளை பார்ட்னர்ஷிப்போடைய பெனிஃபிட்டுக்கு பார்ட்னர்ஷிப்பில் மைனரை ஜாயின் பண்ணியிருக்காங்க, பட் அப்புறமா அவர் மேஜர் ஆனதுக்கப்புறம் என்ன செய்யலாம்? வித்தின் 6 months ஆஃப் ஹிஸ் பிகமிங் மெஜாரிட்டி. மெஜாரிட்டி ஆனது 6 மாதத்துக்குள்ளே ஒன்றும் பார்ட்னர் ஆகலாம் அல்லது பார்ட்னர் ஆக வேண்டாம்னு அவரே முடிவு பண்ணிக்கலாம். எய்தர் பிகம் அ பார்ட்னர் ஆர் நாட் டு பி அ பார்ட்னர். இஃப் நாட் டிசைடட் வித்தின் தட் பீரியட் தென் ஆட்டோமேட்டிக்லி பி அ பார்ட்னர். Then next one, partner as an agent. ஒவ்வொரு பார்ட்னருமே ஃபார்முடைய ஏஜென்ட்டு, அதோட இன்னொரு பார்ட்னருக்கும் அவங்க ஏஜென்ட், அதான் மியூச்சுவல் ஏஜென்சி அப்படின்னு சொல்கிறோம். தென் இம்ப்ளைட் அத்தாரிட்டி, இதுவும் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இம்ப்ளைட் அத்தாரிட்டினா என்ன? ஒரு பார்ட்னருக்கு இருக்கக்கூடிய என்னென்ன பவர்ஸ்? இம்ப்ளைடு அத்தாரிட்டி: செல்லிங் ஆஃப் ஃபர்ம்ஸ் குட்ஸ், பர்ச்சேசிங் குட்ஸ் ஃபார் த ஃபர்ம், அக்செப்டிங் எனி பேமெண்ட் ஆஃப் டெப்ட். ஃபர்முக்காக ஏதாவது பொருள் வாங்கலாம், ஃபர்முடைய பொருளை விற்கலாம். அண்ட் தென் ஃபர்முக்கு வர வேண்டிய டெப்ட்ஸ் எதுவாக இருந்தாலும் அதனோட பேமெண்ட்டை ரிசீவ் பண்ணிக்கலாம். அண்ட் என்கேஜிங் அண்ட் டிஸ்சார்ஜிங் எம்ப்ளாயீஸை என்கேஜ் பண்ணி அவங்க வேலைக்கு சேர்க்கறது, நீக்கிறது, அதெல்லாம் செய்ய முடியும். இதெல்லாம் நார்மலான பிஸ்னஸ்க்கு.
இதே இது ட்ரேடிங் ஃபார்மாக இருந்துச்சு அப்படின்னா அங்கே இம்ப்ளைட் அத்தாரிட்டி ஆஃப் த பார்ட்னர் என்ன, ஹீ கேன் borrow மணி அண்ட் pledge த firm's goods. கடன் வாங்குறதுக்காக ஃபேர்முடைய குட்ஸை வந்து அடமானம் வச்சு கடன் வாங்கலாம். நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை எழுதலாம், இஷ்யூ பண்ணலாம், அக்செப்ட் பண்ணலாம். எம்ப்ளாய் a solicitor or attorney on behalf of the firm. solicitor or attorneyனா advocate, அவங்கள அப்பாயிண்ட் பண்ணலாம். தென் dissolution. dissolution of firm வேறு, dissolution of partnership வேறு. ஒரு dissolution of partnership அப்படின்னா வேறுனா அவங்களுக்குள்ள அட்மிஷன் ரிட்டையர்மெண்ட் சமயத்தில் வர்றது தான் dissolution of partnership. பட் dissolution of firm அப்படின்னா அந்த ஃபேர்முடைய பிஸ்னஸே comes to an end. அந்த dissolution எப்படி பண்ணலாம்? dissolution அப்படிங்கிறது ஒன்று ஒரு குறிப்பிட்ட டேர்ம் வரைக்கும் ஃபிக்ஸ் பண்ண ஒரு பார்ட்னர்ஷிப்பாக இருந்துச்சு அப்படின்னா அந்த பார்ட்னர்ஷிப் எக்ஸ்பைரி ஆன உடனே, அந்த பீரியட் எக்ஸ்பைரி ஆன உடனே dissolution ஆகிடும். இந்த மாதிரி இது வந்து dissolution of partnershipனு சொல்கிறோம். அடுத்தது completion of adventure and death of the partner, insolvency of the partner, retirement of the partner, இதெல்லாம் dissolution of partnership. But dissolution of the firm அப்படின்னா it may be by mutual agreement between all the partners, அல்லது எல்லா பார்ட்னர்ஸும் எக்ஸப்ட் ஒன், எல்லா மீதி இருக்கிறவங்க எல்லாம் இன்சால்வெண்ட் ஆகியிருந்தா, தென் பிஸ்னஸ் இல்லீகலாக மாறிடுச்சு அப்படின்னாலும், அல்லது பார்ட்னர்ஷிப் அட் வில்லாக இருந்தால் நோட்டீஸ் ஆஃப் dissolution in writing to all the partners, இதெல்லாம் dissolution of the firm. அடுத்து இன்னொரு முக்கியமான கொஸ்டின், dissolution of the firm through court. இப்போ ஒரு பார்ட்னர் அன்சவுண்ட் மைண்ட் ஆகிட்டாங்க அல்லது பெர்மனண்ட்டாக இன்கெப்பாசிட்டியாக இருக்காங்க, அது ஒரு பார்ட்னர் மிஸ்கான்டக்ட் பண்ணி அதனால் ஃபார்முடைய பிஸ்னஸ் அஃபெக்ட் ஆகுது, அண்ட் தென் பிஸ்னஸ் ஒர்க்கிங் அட் அ லாஸ், மற்றபடி வேறு எங்கெல்லாம் ஜஸ்ட் அண்ட் ஈக்விட்டபிள் இது நியாயமாக இருக்கும் அப்படின்னு கோர்ட் நினைக்கிதோ அங்கெல்லாம் dissolution ஆர்டர் பண்ணலாம். அடுத்தது ஃபேர்மை ரிஜிஸ்டர் பண்ணணுமா என்ன? ஃபேர்ம் ரிஜிஸ்ட்ரேஷனுங்கிறது நோஷனல் தான், ஆப்ஷனல் தான். இஃப் ஃபேர்ம் வாண்ட்ஸ் டு கெட் இட் செல்ஃப் ரிஜிஸ்டர் பண்ணணும்னு விருப்பப்பட்டாங்கன்னா அதை ரெஜிஸ்டர் ஆஃப் ஃபேர்முக்கு அப்ளிகேஷன் கொடுக்கணும். ப்ரிஸ்கிரைப்டு ஃபீஸ் பே பண்ணிவிட்டு எல்லா டாக்குமெண்ட்ஸோடு கொடுத்தாங்கன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணலாம். ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுனால என்ன பெனிஃபிட், ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணாததுனால என்ன ஒரு டிஃபெக்ட்ஸ் இருக்குது அப்படின்னா, ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணலை, நான் ரிஜிஸ்ட்ரேஷனுடைய எஃபெக்ட் என்ன அப்படின்னா, இந்த ஃபேர்மு பேர்லேயோ அல்லது நீ பார்ட்னர் பேர்லேயோ ஒரு கேஸை ஃபைல் பண்ண முடியாது. நோ சூட் கேன் பி ஃபைல்டு பை ஆர் ஆன் பிஹாஃப் ஆஃப் அன் அன்ரெஜிஸ்டர்ட் ஃபேர்ம் மேலேயும் அவர் கேஸ் போட முடியாது, இந்த ஃபேர்மும் இன்னொருத்தர் மேலே கேஸ் போட முடியாது. ஸோ அன்ரெஜிஸ்டர்ட் ஃபேர்ம் கேனாட் கிளைம் செட் ஆஃப் இன் எ சியூட். ஒரு வழக்கில் கிளைம் கேட்கணும் அப்படின்னா கூட கேனாட் கிளைம் செட் ஆஃப் இன் எ சியூட், அன்ரெஜிஸ்டர்ட் ஃபேர்மால் பண்ண முடியாது. பட் அன்ரெஜிஸ்டர்ட் ஃபேர்மாக இருந்தாலும் அவங்க டிசல்யூஷனுக்காக சியூட் ஃபைல் பண்ணலாம். இது ஒரு எக்ஸப்ஷன் பாயிண்ட்டு. அடுத்தது லிமிடெட் லயபிலிட்டி பார்ட்னர்ஷிப், எல்எல்பி ஆக்ட் 2008. இதில் மோரார்லெஸ் எல்லாமே உங்களுக்கு பார்ட்னர்ஷிப்பில் இருக்கிற ப்ரொவிஷன்ஸு மெஜாரிட்டியாக உங்களுக்கு வந்துடும். எல்எல்பி ஆக்ட் 2008. இதில் கம்பெனிஸில் இருக்கிற பெனிஃபிட்டும் ஃபேர்மில் இருக்கிற பார்ட்னர்ஷிப் ஃபேர்மில் இருக்கிற பெனிஃபிட்ஸும் ரெண்டுமே இந்த எல்எல்பியில் கிடைக்கும். எல்எல்பியில் யார் யாரெல்லாம் பார்ட்னராக இருக்க முடியும்? an individual or a body corporate இருக்கலாம். இப்போ அந்த பாடி கார்ப்பரேட் அப்படின்னா ஏற்கனவே இருக்கிற ஒரு எல்எல்பியாக இருக்கலாம், அல்லது ஒரு கம்பெனி இன்கார்பரேட்டட் அவுட் சைட் இந்தியா பட் டஸ் நாட் இன்க்ளூட் அ கார்பரேஷன். ஸோ ஒரு இண்டிவிஜுவல் எல்எல்பியில் பார்ட்னராக இருக்கணும் அப்படின்னா சவுண்ட் மைண்டாக இருக்கணும், அன்டிஸ்சார்ஜ்டு இன்சால்வெண்ட்டாக இருக்கணும். இந்த பாயிண்ட்டு இதில் முக்கியமானது டிசைனேட்டட் பார்ட்னர், அதை நல்லா பார்த்துக்கோங்க. ஒவ்வொரு எல்எல்பிலையும் அட்லீஸ்ட் 2 டிசைனேட்டட் பார்ட்னர்ஸ் இருக்கணும். அந்த டிசைனேட்டட் பார்ட்னர்ஸ் ஷால் பி an individual and at least one of them shall be resident of India.
அதாவது இந்தியாவில் 182 டேஸுக்கு குறையாமல் இந்தியாவில் ப்ரிசீடிங் 1 இயரில் இருந்திருக்கணும். இப்போ ஒருவேளை எல்லா பார்ட்னர்ஸும் எல்எல்பியில் இருக்கிறவங்க எல்லாம் பாடிஸ் கார்பரேட் அப்படின்னு இருந்தாலும் ஆர் ஒன் ஆர் மோர் பார்ட்னர்ஸ் ஆர் இண்டிவிஜுவல்ஸ் அண்ட் பாடிஸ் கார்பரேட், அப்போ அட்லீஸ்ட் 2 இண்டிவிஜுவல் பார்ட்னர் அல்லது நாமினிஸ் ஆஃப் த பாடிஸ் கார்பரேட்டுங்கிறவங்க டெசைனேட்டட் பார்ட்னர்ஸாக இருக்கலாம். ஓகே, மற்றபடி எல்எல்பியில் ரொம்ப மேஜராக டெசைனேட்டட் பார்ட்னர்ஸ் பார்த்துக்கோங்க. அடுத்தது நம்ம இதுக்கு மூவ் பண்ணலாம். இண்டஸ்ட்ரியல் லாஸ். இண்டஸ்ட்ரியல் லாஸ் பார்க்கலாம். First one, Payment of Gratuity Act. Payment of Gratuity Act 1972. இதில் இருக்கிற மெயின் பாயிண்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டே வருவோம். கிராஜுட்டினா என்ன? gift from the employer to his employee at the time of retirement or when he leaves the establishment. Okay, இது அவர் இறந்துட்டார் அப்படின்னா அவங்களுடைய சர்வைவிங் மெம்பர்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு கொடுத்துருவாங்க. இந்த ஆக்ட் ஹோல் ஆஃப் இந்தியா அப்ளை ஆகும். எதுக்கெல்லாம் அப்ளை ஆகும்? இது ரொம்ப முக்கியம். எவ்ரி ஃபேக்ட்ரி, மைன், ஆயில் ஃபீல்ட், பிளான்டேஷன், போர்ட்டு, ரயில்வே கம்பெனி. அதோட எவ்ரி ஷாப் ஆர் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் இன் விச் 10 or more persons are employed or were employed on any day of the preceding 12 months. முந்தின ஒரு வருஷத்தில் ஏதாவது ஒரு நாள் ஒன் டேயில் இருந்தால் கூட போதும். 10 or more persons எம்ப்ளாய் பண்ணியிருந்தா தென் ஒருவேளை அந்த 10 or more persons அந்த லிமிட் தாண்டிட்டு திருப்பியும் அந்த நம்பர் ஆஃப் பர்சன்ஸ் கம்மியானா கூட 10க்கு கீழே இருந்தால் கூட இந்த ஆக்ட் பிகம்ஸ் அப்ளிகபிள். தொடர்ச்சியாக அப்படியே கண்டினியூ ஆகிக்கிட்டே இருக்கும். இதில் இருக்கிற டெஃபினிஷன்ஸ்லாம் கொஞ்சம் முக்கியமான டெஃபினிஷன்ஸாக பார்த்துக்கோங்க. எம்ப்ளாயினா யார், அப்ராப்ரியேட் கவர்மெண்ட்னா யார், அதெல்லாம் பார்த்துக்கோங்க. ஃபேமிலினா யார் இதெல்லாம். இப்போ ஜென்ரல் ப்ரொவிஷன்ஸ் அப்படின்னோம்னா ஒரு எம்ப்ளாயி கண்டினியூஸ் சர்வீஸில் இருக்கணும். கண்டினியூஸ் சர்வீஸ்னால் இங்கே என்ன? அன்இன்டரப்டட் சர்வீஸ். பட் இதில் இன்ட்ரப்ஷனுங்கிறது சிக்னஸ், ஆக்சிடெண்ட் அல்லது லீவ் ஆர் ஆப்சன்ஸ் ஃப்ரம் டியூட்டி வித்தவுட் லீவ், ஆப்சன்ஸ் ஃப்ரம் டியூட்டி வித்தவுட் லீவ், லே ஆஃப், ஸ்ட்ரைக்கு, லாக் அவுட்டு. அடுத்தது எம்ப்ளாயியுடைய ஃபால்ட்டுனால இல்லாமல் வேலையில் ஏதாவது ஒரு செசேஷன் நடுவில் கேப் இருந்துச்சுன்னா இதெல்லாம் அன்இன்டரப்டட் அப்படிங்கிறதுல an employee shall be said to be in continuous service for a period if he has for that period been in uninterrupted service and including service which may be uninterrupted on account of. இப்போ நம்ம பார்த்தது எல்லாமே இன்ட்ரப்ஷனில் சேராது. இது இருந்தாலும் இது கண்டினியூஸில் சேர்த்துக்குவாங்க. எதெல்லாம்? சிக்னஸ், ஆக்சிடெண்ட், லே ஆஃப், ஸ்ட்ரைக்கு, லாக் அவுட்டு, செசேஷன் ஆஃப் ஒர்க் நாட் டியூ டு ஃபால்ட் ஆஃப் எம்ப்ளாயி. இது இந்த சீசனல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் அண்ட் அதர் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் இந்த ரெண்டுலேயும் இருக்கிற ஸ்பெஷல் ப்ரொவிஷன்ஸ். அந்த நம்பர் ஆஃப் டேஸ் இம்பார்ட்டண்ட். அதர் தென் சீசனல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் அப்படின்னா இந்த எஸ்டாப்ளிஷ்மெண்ட் இன் ஆப்ரேஷன் ஆஃப் 1 year, 1 year ஒர்க் பண்ணுற எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டாக இருக்கலாம், 6 months இருக்கலாம். அப்போ 1 year ஒர்க் பண்ணக்கூடிய எஸ்டாப்ளிஷ்மெண்ட், 6 months ஒர்க் பண்ணக்கூடிய எஸ்டாப்ளிஷ்மெண்ட் அப்படின்னா இதுலேயுமே 2 கேட்டகரி பார்க்கணும். இப்போ ஒருவேளை எம்ப்ளாயீஸ் ஒர்க் பண்ணுறது அண்டர் கிரவுண்ட் இன் மைன் ஆர் அன் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் விச் ஒர்க்ஸ் ஃபார் less than 6 days in a week இருந்துச்சுன்னா அங்கே 190 days கண்டினியூஸாக ஒர்க் பண்ணியிருக்கணும். மற்றபடி அதர் கேசஸ் எல்லாம் 240.
இதே 6 months ஒர்க் ஆகும்போது இதில் அப்படியே சரி பாதியாக வரும். இங்கே 95 வரும், இங்கே 120 வரும். இதே சீசனல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டாக இருந்தது அப்படின்னா கண்டினியூஸ் சர்வீஸை டீம் பண்ணுறதுக்கு if he has actually worked for not less than 75% of number of days, எவ்வளவு நாள் அது ஒர்க் பண்ணியிருக்கோ அதில் 75% ஒர்க் பண்ணியிருந்தால் சீசனல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டில் கண்டினியூஸ்னு எடுத்துக்கலாம். எப்பப்பெல்லாம் கிராஜுவிட்டி பேயபிளாக இருக்கும்? சூப்பரனிவேஷன், ரிட்டையர்மெண்ட், ரிசைனேஷன் அண்ட் டெத்து, டிசேபிள்மெண்ட் டியூ டு ஆக்சிடெண்ட் ஆர் டிசீஸ். யாருக்கு பே பண்ணுவாங்க? எம்ப்ளாயிக்கே பே பண்ணலாம். ஒருவேளை எம்ப்ளாயி இறந்துட்டாருன்னா அவரோட நாமினிக்கு, அல்லது நாமினேஷன் மேட் பண்ணலன்னா அவங்களோட லீகல் ஹேர்ஸுக்கு. ஒருவேளை அந்த நாமினியோ லீகல் ஹேரோ மைனராக இருந்தால் தென் தட் அமௌண்ட் வில் பி டெபாசிட்டட் வித் த கண்ட்ரோலிங் அத்தாரிட்டி. கண்ட்ரோலிங் அத்தாரிட்டிங்கிற வேர்டு கண்டிப்பாக வேணும். ஒருவேளை எம்ப்ளாய்மெண்ட்லேருந்து அவங்க டெர்மினேஷன் ஆகிறதுக்கான ரீசன் டெத் ஆர் டிசேபிள்மெண்ட்டாக இருந்தால் கண்டினியூஸ் சர்வீஸ் ஆஃப் 5 yearsங்கிறது அங்கே தேவையில்லை. கிராஜுவிட்டி அமௌண்ட் எப்படி கால்குலேட் பண்ணுவாங்க? நார்மல் எம்ப்ளாயிக்கு இந்த கேஸ் ஆஃப் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் அதர் தேன் சீசனல், இந்த கேல்குலேஷனும் பார்த்துக்கோங்க. ஒருவேளை இது கேட்கலாம். கால்குலேஷன் ஆஃப் கிராஜுவிட்டி அமௌண்ட். ஒன்று சீசனல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட், இது அதர் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ஸ். இதில் 2 விதமான எம்ப்ளாயீஸ் சொல்லலாம். நார்மல் எம்ப்ளாயீஸ், பீஸ் ரேட்டட் எம்ப்ளாயீஸ். நார்மல் எம்ப்ளாயீஸ்க்கு 15/26 இன்ட்டு லாஸ்ட் மந்த் சேலரி. லாஸ்ட் மந்த் எவ்வளோ சேலரி ட்ரா பண்ணியிருக்காங்களோ அதோட இன்ட்டு நம்பர் ஆஃப் இயர்ஸ் சர்வீஸ் ரெண்டட், எவ்வளோ வருஷத்துக்கு சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்களோ அந்த இயர்ஸ். இதில் 6 monthsக்கு மேலே இருந்தால் 1 yearக்கு ரவுண்ட் ஆஃப் பண்ணிக்கணும். அதே இது பீஸ் ரேட்டாக இருந்தால் 15/26 இஸ் இன்ட்டு லாஸ்ட் மந்த் ட்ரான் சேலரி. இந்த ட்ரான் சேலரி எவ்வளோ பார்ப்பாங்கன்னா ஆவரேஜ் ஆஃப் ஓவர் டைமை எக்ஸ்க்ளூட் பண்ணிவிட்டு ஒரு 3 monthsக்கு உள்ளதை ஆவரேஜ் பண்ணி எடுத்துக்குவாங்க. இன்ட்டு நம்பர் ஆஃப் சர்வீஸ் இயர்ஸ் எவ்வளவோ அதை எடுத்துக்கணும். இது சீசனல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டாக இருந்ததுன்னா டியூரிங் சீசன் மட்டும் ஒர்க் பண்ணுறவங்க, இவங்க ஹோல் இயர் ஒர்க் பண்ணவங்க. 2 விதமாக பார்க்கலாம். இதில் 15/26 இன்ட்டு இங்கே மேலே பார்த்த மாதிரி தான் லாஸ்ட் மந்த்து சேலரி இன்ட்டு அதே மாதிரி வந்துடும். இங்கே 15க்கு பதிலாக 7 மாறும். அந்த 1 மட்டும்தான் இங்கே மாறி இருக்கும். ஒருவேளை கிராஜுவிட்டி ஃபர்ஃபீச்சர் பண்ணுறதுனா அதுக்கான ப்ரொவிஷன் என்ன? அங்கே ஃபர்ஃபீச்சர் டு த எக்ஸ்டென்ட் ஆஃப் டேமேஜ் ஆர் லாஸ். எம்ப்ளாயினால் ஏதாவது பாதிப்பு வந்துருந்ததுன்னா அந்த லாஸை ரெக்கவர் பண்ணுற அளவுக்கு கிராஜுவிட்டியை ஃபர்ஃபீட் பண்ணிவிட்டு மீதியை கொடுப்பாங்க. நாமினேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நாமினேஷன் பண்ணும்போது ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு தான் நாமினேஷன் பண்ணணும். ஒருவேளை ஃபேமிலி இல்லை அப்படின்னு சொன்னால் ஃப்ரெண்டு யாருக்காவது எந்த நேமுக்கு வேணாலும் நாமினேஷன் பண்ணலாம். பட் நாமினேஷன் ஃப்ரெண்டுக்கோ வேறு தேர்ட் பர்சனுக்கோ பண்ணினதுக்கப்புறம் அவங்களுக்கு ஃபேமிலி வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு தான் திருப்பியும் நாமினேஷன் போடணும். ஒருவேளை ஒரு ஃப்ரெண்டாகவே ஒருத்தர் நேமை நாமினேஷன் போட்டு இருந்துட்டு பின்னாடி அதுக்கப்புறமா அதே மெம்பரே அந்த ஃப்ரெண்டே ஃபேமிலி மெம்பராக மாறினாங்கன்னாலும் திருப்பியும் அதே மெம்பர் நேமுக்கு இன்னொரு நாமினேஷன் கொடுத்தா தான் அது வேலிடாக இருக்கும். ஏற்கனவே அவங்க ஃப்ரெண்டாவோ வேறு தேர்ட் பர்சனாவோ தான் நாமினேஷன் கொடுத்துருப்பாங்க. ஃபேமிலி மெம்பராக ஆனதுக்கப்புறம் திருப்பியும் ஃப்ரெஷ்ஷாக அதே நேமில் நாமினேஷன் கொடுக்கணும். பேமெண்ட் ஆஃப் கிராஜுவிட்டிக்கு அப்ளிகேஷன் போடணும். எம்ப்ளாயருக்கு ரிட்டர்ன் அப்ளிகேஷன் கொடுக்கணும். அண்ட் தென் எம்ப்ளாயர் அந்த அமௌண்ட் எவ்வளவுன்னு டிட்டர்மைன் பண்ணிவிட்டு இன்டிமேஷன் ஆஃப் கிராஜுவிட்டி அமௌண்ட் டு த எம்ப்ளாயி. அதுக்கப்புறமா அதை பே பண்ணுறதுக்கான அரேஞ்ச்மெண்ட் பண்ணி வித்தின் 30 days எப்போ டியூ ஆகுதோ பேயபிளோ அதிலேருந்து 30 daysக்குள்ளே பே பண்ணணும். ஒரு வேளை லேட்டாக பே பண்ணினா 10% இன்ட்ரெஸ்ட்டோட டிலே பேமெண்ட்டுக்கு கொடுக்கணும். ஓகே, அடுத்தது போனஸ் ஆக்ட்டு. இதில் போனஸ்னால் என்ன? போனஸ் அப்படின்னா சம்திங் கிவன் இன் அடிஷன் டு வாட் இஸ் ஆர்டினரிலி ரிசீவ்டு.
by or strictly due to the recipient. இந்த ஆக்ட் எதுக்கெல்லாம் அப்ளை ஆகும்? போனஸ் ஆக்ட்டுங்கிறது ஒவ்வொரு ஃபேக்ட்ரிக்கு அப்ளை ஆகும். மற்ற எஸ்டாப்ளிஷ்மெண்ட் அப்படின்னா ஒரு அக்கௌண்டிங் இயரில் ஏதாவது ஒரு நாளில் 20 ஆர் மோர் பர்சன்ஸ் எம்ப்ளாய் பண்ணியிருந்தா, அதை தவிர அப்ரோப்ரியேட் கவர்மெண்ட் மே பை நோட்டிஃபிகேஷன் இந்த ப்ரொவிஷன்ஸ் எதுக்கு அப்ளை ஆகும் அப்படிங்கிறத சொல்லலாம். ஈவன் தோ நம்பர் ஆஃப் எம்ப்ளாயீஸ் ஆர் லெஸ் தென் 20. பட் அதுக்கு 2 months நோட்டீஸ் கவர்மெண்ட் கொடுக்கணும். 10 எம்ப்ளாயீஸ்க்கு மேலே இருக்கணும் அந்த எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டில். இங்கேயும் நம்ம கிராஜுவேட்டில் பார்த்த மாதிரி தான், ஒரு நாளில் அந்த லிமிட்டை தாண்டிட்டு திருப்பி இறங்கினாலும் கண்டினியூஸாக இந்த ஆக்ட் அப்ளை ஆகும். இதில் இம்பார்ட்டன்ட் டெஃபினிஷன்ஸு அவைலபிள் அண்ட் அலோகபிள் சர்ப்ளஸ் பார்த்துக்கோங்க. அவைலபிள் சர்ப்ளஸ்னால் என்ன? ஒரு அக்கௌண்டிங் இயரில் எவ்வளவு நமக்கு அமௌண்ட் இருக்குது. அவைலபிள் சர்ப்ளஸ் ஷால் பி த கிராஸ் ப்ராஃபிட் ஆஃப்டர் டிடக்ஷன் ஆஃப் சர்டன் சார்ஜஸ். இது செக்ஷன் 6 கரெக்டாக ஸ்பெசிஃபை பண்ணியிருப்பாங்க எதெல்லாம் டிடக்ஷன் பண்ணணும்னு. அதோட செக்ஷன் 7 எதெல்லாம் நம்ம அடிஷன் பண்ணணும். பை அடிஷன் ஆஃப் த அமௌண்ட் ஈக்குவல் டு த டிஃபரன்ஸ் ஆஃப் சர்டன் ஐட்டம்ஸ் கொடுத்துருப்பாங்க. இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ணினதுக்கப்புறம் வர்றது தான் நமக்கு அவைலபிள் சர்ப்ளஸ். அலோகபிள் சர்ப்ளஸ்னால் என்ன? ஒரு கம்பெனியை பொறுத்த மட்டும் அதில் 67% ஆஃப் available surplus in an accounting year. இதே மற்ற கேசஸில் 60% ஆஃப் available surplus. தென் யாருக்கெல்லாம் போனஸ் கிடைக்கும்? எனி எம்ப்ளாயி ஒர்க்டு ஃபார் அ பீரியட் நாட் லெஸ் தென் 30 days. ஒரு இயரில் 30 நாளைக்கு குறையாமல் ஒர்க் பண்ணியிருக்கணும். அதோட அண்ட் ஹிஸ் வேஜஸ் பெர் மந்த் நாட் எக்ஸீடிங் 21,000. ஸோ போனஸில் இந்த பாயிண்ட்டு இம்பார்ட்டண்ட்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. போனஸ் யாருக்கு எலிஜிபிள் அப்படின்னா, ஹி ஒர்க்டு ஃபார் அ பீரியட் நாட் லெஸ் தென் 30 days. 30 daysக்கு மேலே ஒர்க் பண்ணியிருக்கணும் 1 yearல. அதோட அவங்களுடைய சேலரி அல்லது வேஜ் அப்படிங்கிறது நாட் எக்ஸீடிங் 21,000 பெர் மந்த். 21,000 பெர் மந்த். அடுத்தது பேமெண்ட் ஆஃப் மினிமம் அண்ட் மேக்ஸிமம் போனஸ். மினிமம் போனஸ் எவ்வளவு? மினிமம் போனஸ் 8.33 ஆஃப் த சேலரி அல்லது 100, whichever is 100, whichever is higher. 8.33 or 8.33% of salary or 100 rupees, whichever is higher. இது மினிமம் போனஸ். இது நார்மலாக எம்ப்ளாயீஸ்க்கு. 15 years கம்ப்ளீட் பண்ணாத ஏஜ் கம்ப்ளீட் பண்ணாத சில்ட்ரனாக இருந்தால் அங்கே 8.33 ஆர் 33% ஆர் 60. இது பேமெண்ட் ஆஃப் மேக்ஸிமம் போனஸ். The allocable surplus exceeds the amount of minimum bonus. அந்த மாதிரி இருந்தால் அங்கே மேக்ஸிமம் போனஸ் பே பண்ணுவாங்க. எம்ப்ளாயர் ஷேர் instead of minimum bonus he is liable to pay every employee the bonus amount in proportion to the salary earned by the employee, but it is subject to the maximum of 20% of salary or wages. சரி, இங்கே சேலரி கால்குலேஷனுக்கு என்ன எடுத்துப்போம்? சேலரி அல்லது வேஜ் அப்படிங்கிறது ஒரு 7,000 பெர் மந்த் எக்ஸீட் ஆச்சு அப்படின்னா the bonus shall be calculated as if his salary or wages were only 7,000 per month. ஒர்க்கிங் டேஸை கால்குலேட் பண்ணும்போது கீழே இருக்கிற இப்போ நம்ம சொல்ல போகிற ஒர்க்கிங் டேஸையும் சேர்த்து தான் கால்குலேட் பண்ணுவாங்க. லே ஆஃப் அல்லது லீவ் வித் சேலரி, லீவ் வித் சேலரியாக இருந்ததுன்னா அதுவும் கால்குலேட் எடுத்துப்பாங்க. அடுத்து ஆப்சன்ட் டியூ டு டெம்பரரி டிசேபிள்மெண்ட் அண்ட் மெட்டர்னிட்டி லீவ், இதுக்கு சேலரி வேஜஸோட லீவ் கொடுப்பாங்க இன் ஃபீமேல் எம்ப்ளாயீஸ். டைம் லிமிட் ஃபார் பேமெண்ட் ஆஃப் போனஸ். எம்ப்ளாயர் எத்தனை நாளைக்குள்ளே இந்த போனஸை பே பண்ணணும்? வித்தின் 8 months, வித்தின் 8 months
from the closure of the accounting year. இதில் எக்ஸ்டென்ஷன் வேணாலும் கொடுப்பாங்க அப் டு 2 years வரைக்கும். பை த அப்ராப்ரியேட் கவர்மெண்ட் அல்லது ஸ்பெசிஃபைட் அத்தாரிட்டி இவங்க தான் எக்ஸ்டென்ஷன் அலோவ் பண்ணுவாங்க. இது வந்து போனஸில் எந்த பிரச்சனையும் இல்லை, நோ டிஸ்பியூட் இன் போனஸ் அப்படின்னா 8 months. பட் when there is a dispute in respect of bonus amount அப்படின்னா where dispute is pending, then the amount of bonus shall be paid within 1 month from the date on which the award becomes enforceable. அப்போ இவங்களுக்குள்ளே இருக்கிற அந்த டிஸ்பியூட் முடிஞ்சு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணோன்னு அதில் இருந்து 1 monthக்குள்ளே பே பண்ணணும். அடுத்தது பேமெண்ட் ஆஃப் வேஜஸ் ஆக்ட். பேமெண்ட் ஆஃப் வேஜஸ் ஆக்டுடைய இயர் 1936. இதில் வேஜஸ் அப் டு 18,000 per month ரிசீவ் பண்ணுற எம்ப்ளாயீஸ் இதில் கவர் ஆகிறாங்க. பேமெண்ட் ஆஃப் வேஜஸ் ஆக்டில் 18,000 rupees per month வேஜஸ் ரிசீவ் பண்ணுறவங்க இந்த ஆக்டில் கவர் ஆகிறாங்க. இதில் வேஜஸ் அப்படின்னா எதாவது இன்க்ளூஷன் எதாவது எக்ஸ்க்ளூஷன் இருக்குது, அதுவும் பார்த்துக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ என்னென்ன இன்க்ளூஷன்னா ஓவர் டைம் ஒர்க்கு, ஹாலிடே, இதில் பே பண்ணுறது, இது எல்லாமே இதில் ஆட் ஆகும். பட் எதாவது இன்க்ளூட் ஆகாது அப்படின்னு பார்த்தோம்னா எனி போனஸ் which do not form part of remuneration and the value of any HRA or the supply of water, electricity and medical attendance இந்த மாதிரி கொடுக்கறதெல்லாம் வராது. எம்ப்ளாயர் பேமெண்ட் ஆஃப் வேஜஸ்க்கு அவங்களுடைய liabilities என்னென்ன இருக்குது. எம்ப்ளாயர் ரெஸ்பான்சிபிள் ஃபார் த பேமெண்ட் ஆஃப் வேஜஸ் as required by the act. ஃபேக்ட்ரி அப்படின்னா இந்த ஃபேக்ட்ரியில் மேனேஜர்னு நேம் உள்ளவர் அது ரெஸ்பான்சிபிள் ஃபார் பேமெண்ட் ஆஃப் வேஜஸ். மற்றபடி இண்டஸ்ட்ரி அண்ட் அதர் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டாக இருந்தால் எந்த பர்சன் எம்ப்ளாயருக்கு ரெஸ்பான்சிபிளோ ஃபார் சூப்பர்விஷன் பண்ணுறவங்க, கண்ட்ரோல் பண்ணுறவங்க இருப்பாங்களோ அவங்க. ஓகே, இப்போ எம்ப்ளாயர் அப்படிங்கும்போது இட் இன்க்ளூட்ஸ் லீகல் ரெப்ரசன்டேட்டிவ் ஆஃப் த டிசீஸ்ட் எம்ப்ளாயர். பேமெண்ட் ஆஃப் வேஜஸ் எப்போ டைம் ஆஃப் பேமெண்ட் ஆஃப் வேஜஸ் பிஃபோர் த எக்ஸ்பைரி ஆஃப் 7th day. வேஜ் பீரியட் முடிஞ்சு 7 நாளைக்குள்ளே பே பண்ணணும். எங்கெங்கெல்லாம் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டில் 1000 பேருக்கு கீழே ஒர்க் பண்ணுறாங்களோ. மற்ற கேசஸில் எல்லாமே பிஃபோர் த எக்ஸ்பைரி ஆஃப் 10th day. நார்மலாக வேஜஸ்ங்கிறது கரன்சியில், காயினில் பே மணியில் பே பண்ணுவாங்க. பட் அவங்களுக்குள்ள அக்ரிமெண்ட் இருந்தது, ரிட்டர்ன் ஆத்தரைசேஷன் இருந்தது அப்படின்னா பேங்க் அக்கௌண்ட்லேயே டைரெக்டாக பே பண்ணுவாங்க. ஓகே, அடுத்தது அடுத்த ஆக்ட் மினிமம் வேஜஸ் ஆக்ட். இதில் ஃபிக்ஸேஷன் ஆஃப் மினிமம் ரேட் ஆஃப் வேஜஸ் அப்ராப்ரியேட் கவர்மெண்ட் தான் இது ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. இதை எப்போ ரிவைஸ் பண்ணுவாங்க, ரிவிஷன் ஆஃப் மினிமம் வேஜஸ் அது எந்த மாதிரி அதை ஃபிக்ஸ் பண்ணுவாங்க, ரிவிஷனை அந்த மாதிரி அந்த ப்ரிவிஷனை நல்லா பார்த்துக்கோங்க. அப்ராப்ரியேட் கவர்மெண்ட்டு தான் ரிவ்யூ பண்ணுவாங்க ஒரு குறிப்பிட்ட இன்டர்வல்ஸில். சச் இன்டர்வல்ஸுங்கிறது 5 years நார்மலாக எக்ஸீட் ஆகாது. அதுக்கு சீக்கிரமாக 5 yearsக்குள்ளேயும் கூட ரிவிஷன் பண்ணுவாங்க. மினிமம் ரேட் ஆஃப் வேஜஸ் அப்படிங்கிறது என்னென்னலாம் இருக்கும், பேசிக் ரேட் ஆஃப் வேஜஸ், ஸ்பெஷல் அலவன்ஸு, இந்த ரெண்டும் சேர்ந்து இருக்கலாம். அல்லது பேசிக் ரேட் ஆஃப் வேஜஸோட கேஷ் வேல்யூ கன்செஷன், காஸ்ட் ஆஃப் லிவிங் அலவன்ஸ் எக்ஸ்க்ளூட் பண்ணிவிட்டு அது இருக்கலாம். இதுக்கான ஒரு போர்டு, அட்வைசரி போர்டு அண்டு சென்ட்ரல் அட்வைசரி போர்டு இருக்கும். அதனோட கான்ஸ்டிடியூஷன், அதில் யார் யார் இருக்காங்க, அவங்களோட பவர்ஸ் என்ன, அந்த பாயிண்ட்டும் தேரியில் நீங்கள் பார்த்துக்கோங்க. தென் EPF Miscellaneous Provisions Act. இது ஒரு சோஷியல் வெல்ஃபேர் லெஜிஸ்லேஷன்னு சொல்லலாம். It provides funds for the employees
ஃபேக்ட்ரிஸில் அதர் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ஸில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு ப்ராவிடென்ட் ஃபண்டு, பென்ஷன் ஃபண்டு, டெபாசிட் லிங்க்டு இன்சூரன்ஸ் ஃபண்ட், இந்த 3 ஃபண்டை பற்றியும் இதில் கவர் ஆகுது. இது எந்தெந்த இதுக்கெல்லாம் அப்ளை ஆகும்னு பார்த்தா, எவ்ரி எஸ்டாப்ளிஷ்மெண்ட் விச் இஸ் அ ஃபேக்ட்ரி, இது ஷெட்யூல் 1ல் ஸ்பெசிஃபை பண்ணது. அதில் 20% அல்லதுக்கு மேலே எம்ப்ளாய் ஆகிருப்பாங்க. மற்ற எஸ்டாப்ளிஷ்மெண்ட்லேயும் அது வரும். அண்ட் டு சச் a class of establishment as a appropriate government may be notified. எதுக்கெல்லாம் அப்ளிகபிள் ஆகாது, கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி அங்கே 50% கீழே எம்ப்ளாய்மெண்ட் இருந்தால் அதில் வித்தவுட் பவர் அங்கே ஒர்க்கிங் இருக்கணும். ஸோ இதுலேயுமே இந்த சென்ட்ரல் போர்ட் ஆஃப் ட்ரஸ்டீஸ் அதோட இபிஎஃப் ஸ்கீமுடைய டீட்டெயில்ஸில் வரும்போது சென்ட்ரல் போர்ட் ஆஃப் ட்ரஸ்டீஸ் அந்த கான்ஸ்டிடியூஷன் என்ன, அதனோட ஃபங்க்ஷன்ஸ் என்ன, அது பார்த்துக்கோங்க. தென் எம்ப்ளாயீஸ் டெபாசிட் லிங்க்டு இன்சூரன்ஸ் ஸ்கீம், இதில் கான்ட்ரிபியூஷன் அந்த ஃபண்டுக்கு கான்ட்ரிபியூஷன் பண்ணுறது எம்ப்ளாயர் கான்ட்ரிபியூட் பண்ண வேண்டிய அமௌண்ட்டு நாட் எக்ஸீடிங் 1% ஆஃப் த சேலரி. இந்த சேலரிங்கிறது பேசிக் வேஜஸ், டிஏ அண்ட் ரீட்டைனிங் அலவன்ஸ். இதோட ஃபர்தராக இன்னொரு அமௌண்ட்டு கான்ட்ரிபியூட் பண்ணணும், நாட் எக்ஸீடிங் 1/4 ஆஃப் த கான்ட்ரிபியூஷன். ஓகே, அடுத்தது இம்பார்ட்டண்ட் ஆக்ட்டு ஃபேக்ட்ரிஸ் ஆக்ட்டு. இதில் அங்கே ஒர்க் பண்ணுற எம்ப்ளாயீஸ்க்கு ஒரு அடிக்குவேட் சேஃப்டி மெஷர்ஸ் என்ஷூர் பண்ணுறதுக்காகவும் அவங்களுடைய ஹெல்த் அண்ட் வெல்ஃபேரை ப்ரமோட் பண்ணுறதுக்காகவும் அதோட விமன் அண்ட் யங் பர்சன்ஸ்னால் சில்ட்ரன் அண்ட் அடல்சன்ஸ் இருப்பாங்க, அவங்களுக்கான ப்ரொவிஷன்ஸ், ஆனுவல் லீவ் வித் வேஜஸ், அதெல்லாம் ஃபேக்ட்ரிஸ் ஆக்டில் கவர் ஆகும். அடல்ட்டுனா 18 இயர்ஸ் முடிஞ்சவங்க, அடலசன்ட்னா completed the 15 years of age, 18 year கம்ப்ளீட் ஆகாதவங்க, சைல்டுனா 15 year கம்ப்ளீட் பண்ணாதவங்க. இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் டெஃபினிஷன். ஹசார்டஸ் ப்ராசஸ்னால் என்ன, எது ஒரு மெட்டீரியல் இம்பேர்மெண்ட்டை விளைவிக்கக்கூடியதோ, அது அவங்க ஒர்க் பண்ணக்கூடிய பர்சன்ஸுடைய ஹெல்த்துக்கு, அதோட என்விரான்மெண்ட்டில் பொல்யூஷனை உருவாக்கக்கூடியதோ அதெல்லாம் ஹசார்டஸ் ப்ராசஸ்ன்னு சொல்கிறாங்க. ஃபேக்ட்ரினா என்ன, எந்த ப்ரிமிசஸில் 10 அல்லதுக்கு மேற்பட்ட ஒர்க்கர்ஸ் ஒர்க் பண்ணுறாங்க ஏதாவது ஒரு நாளில், அது வந்து பவரில் ஒர்க் ஆகக்கூடியதாக இருக்கணும். வித்தவுட் எய்ட் ஆஃப் த பவர்னால் அந்த 10ங்கிறது 20 மாறும். பட் ஃபேக்ட்ரியில் மைன், மொபைல் யூனிட் இன்க்ளூட் ஆகாது. ஆக்குப்பையர்னால் யாருங்கிறது அந்த டெஃபினேஷன் பார்த்துக்கோங்க. தென் அந்த வெல்ஃபேர் மெஷர்ஸ், சேஃப்டி மெஷர்ஸ், அந்த பாயிண்ட்டு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், அதுவும் தியரியில் கேட்பாங்க. இப்போ ஃபேக்ட்ரிஸை வந்து ரிஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு அதை அப்ரூவ் பண்ணி லைசன்ஸ் கொடுத்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுவாங்க. அந்த ப்ரொசீஜர் நல்லா பார்த்துக்கோங்க. அந்த பிளான் என்னங்கிறத சப்மிட் பண்ணணும். அதுக்கப்புறமா அது அவங்க அப்ரூவ் பண்ணுற ப்ரொசீஜர் அதெல்லாம் பார்த்துக்கோங்க. அடுத்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் மெஷர்ஸ், ஹெல்த் மெஷர்ஸ் என்னென்னலாம் ஃபேக்ட்ரிஸை அண்டர்டேக் பண்ணணும். ஃபஸ்ட்டு ஒன் க்ளீன்லைனஸ், ப்ரொவிஷன்ஸ் ரிலேட்டிங் டு க்ளீன்லைனஸ். அந்த வாஷ்ரூம் வச்சுருக்கணும், ஒயிட் வாஷ் அல்லது கலர் வாஷ் பண்ணணும், எத்தனை நாளைக்கு ஒரு தரம், இதெல்லாம் ஒன் வேர்டில் கேட்கலாம். ஒன்ஸ் இன் எவ்ரி 14 months ஒயிட் வாஷ், கலர் வாஷ் பண்ணணும் இந்த வால்ஸ் எல்லாம். அதோட அடுத்தது அந்த டோர்ஸு, விண்டோஸு, அதர் ஃப்ரேம் ஒர்க்ஸு அதெல்லாமே வார்னிஷ் பண்ணி எவ்ரி 5 yearsக்கு ஒன் டைம் அது வார்னிஷ் பெயிண்ட் பண்ணியிருக்கணும். அண்ட் தென் அந்த ஃப்ளோர் எல்லாமே தரோவாக வாஷ் பண்ணியிருக்கணும், டிஸ்இன்ஃபெக்டன்ட் போட்டு. அது ஒன்ஸ் இன் எவ்ரி வீக்கு. அப்புறம் ஒவ்வொரு ஒர்க்கருக்கும் சஃபிஷியன்ட் ஏர் ஸ்பேஸ் ப்ரொவைட் பண்ணுற மாதிரி ஓவர் க்ரௌடிங் இல்லாமல் இருக்கணும். ஒர்க் ரூம்ஸ் எல்லாம் அந்த மாதிரியே அலாட் பண்ணியிருக்கணும். ஒவ்வொரு ஒர்க்கருக்கும் மினிமம் ஒர்க்கிங் ஸ்பேஸு 14.2 cubic meters இருக்கணும். இது இப்போ நம்ம பார்க்குறது எல்லாமே வெல்ஃபேர். ஓகே, ஹெல்த்துங்கிறது க்ளீன்லைனஸ் மட்டும் அதில் வந்துடும். இப்போ ஓவர் க்ரௌடிங் இல்லாமல் இருக்கணும். அதோட ட்ரிங்கிங் வாட்டர் ப்ரொவைட் பண்ணுறது,
அண்ட் தென் ஃபஸ்ட் எய்ட் அப்ளையன்சஸ். ஃபஸ்ட் எய்ட் அப்ளையன்சஸ்ங்கிறது எல்லாத்துக்குமே இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் நான் இங்கே திருப்பியும் எழுதுகிறேன், ஞாபகம் வச்சுக்கோங்க. ட்ரிங்கிங் வாட்டர் ஃபெசிலிட்டி அப்படிங்கிறது ட்ரிங்கிங் வாட்டர் மோர் தென் 250 ஒர்க்கர்ஸ் எம்ப்ளாய் பண்ணியிருந்தால் கண்டிப்பாக இருக்கணும். அண்டு ஃபஸ்ட் எய்ட் அப்ளையன்சஸ் அப்படிங்கிறது மோர் தென் 500 ஒர்க்கர்ஸாக இருந்ததுன்னா போடணும். கேன்டீன்ஸ் அப்படிங்கிறது மோர் தென் 250 ஒர்க்கர்ஸ் ஆர்டினர்லி எம்ப்ளாய் இருந்தாங்கன்னா. தென் ஷெல்டர்ஸ், ரெஸ்ட் ரூம், லஞ்ச் ரூம் அதெல்லாம் ப்ரொவைட் பண்ணணும். அதுக்கெல்லாம் ஷெல்டரில் லஞ்ச் ரூம் அதுக்கெல்லாம் கிரேட்டர் தென் மோர் தென் 150 ஒர்க்கர்ஸ் இருந்தால். க்ரீச்சர்ஸ் இருக்கணும் அப்படின்னா அங்கே விமென் ஒர்க்கர்ஸ் மோர் தென் 30 இருந்தாங்கன்னா அங்கெல்லாம் தேவைப்படும். அடுத்தது ஒர்க்கிங் ஹவர்ஸ், இதுவும் இம்பார்ட்டண்ட். வீக்லி ஹவர்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா 48 ஹவர்ஸ் இன் எ வீக். அடுத்தது வீக்லி ஹாலிடேஸ், one whole day in every week. Such weekly holiday shall be the first day of the week. ஆனால் அந்த ஹாலிடேயை வந்து சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். எனி ஒன் ஆஃப் த 3 days immediately before or after the date of work. அடுத்தது டெய்லி ஹவர்ஸ். டெய்லி ஹவர்ஸுங்கிறது நாட் மோர் தென் 9 hours இன் அ டே. அப்போ டோட்டலாக வீக்லிங்கும்போது இது வந்து 1 டேக்கு 9 hours எக்ஸீட் ஆகக்கூடாது, 1 வீக்குக்கு 48 hours எக்ஸீட் ஆகக்கூடாது. ஓவர் டைம் ஒர்க் பண்ணினா எக்ஸ்ட்ரா வேஜஸ் கொடுக்கணும். அந்த ஓவர் டைமுக்கு என்ன அமௌண்ட்டு அதாவது மோர் தென் 9 ஹவர்ஸுக்கு மேலே ஒர்க் பண்ணுறாங்க ஒரு நாளில், அல்லது மோர் தென் 48 hours ஒர்க் பண்ணுறாங்கன்னா ஓவர் டைம் வேஜஸ் உண்டு. அது ஓடிங்கிறது twice the ordinary rate of wages, 2 times of the ordinary rate. Annual leave with wages. இந்த லீவ் அப்படிங்கிறது எக்ஸ்க்ளூசிவ் ஆஃப் ஆல் ஹாலிடேஸ். இந்த பீரியட் ஆஃப் லீவில் நடுவில் வர்ற ஜென்ரல் ஹாலிடேஸை கணக்கில் எடுக்கக்கூடாது. இந்த கால்குலேஷன் நம்பர் ஆஃப் லீவ்ஸ் கால்குலேஷன் டேஸ் எவ்வளவுன்னு கால்குலேஷன் எடுக்கும்போது ஃப்ராக்ஷன் ஆஃப் லீவ் ஆஃப் half a day ஆர் மோர், அதை 1 full day லீவாக கன்சிடர் பண்ணிக்கணும். அந்த ஃப்ராக்ஷன் ஆஃப் லெஸ் தேன் ஹாஃப்ங்கிறத இக்னோர் பண்ணிடணும். அடுத்தது இஎஸ்ஐ. இந்த ஆக்டுடைய இந்த ஆக்ட் இப்போ வேஜஸ் யார் யாரெல்லாம் 15,000 பெர் மந்த்து எக்ஸீடாகி கவர் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு அப்ளை ஆகாது. ஸோ வேஜஸ் நாட் எக்ஸீடிங் 15,000 பெர் மந்த் அவங்களுக்கு தான் இஎஸ்ஐ ஆக்ட் அப்ளை ஆகும். இதில் டிபெண்ட்னா யார் அதை பார்த்துக்கோங்க, டெஃபினிஷனில் கேட்கலாம். இங்கே டிசேபிள்மெண்ட்டு பெர்மனண்ட் டிசேபிள்மெண்ட், அதுலேயே பார்ஷியல் டோட்டல் இருக்கும். ஸோ பார்ஷியல் டோட்டல் அதுக்கான ப்ரொவிஷன்ஸ் என்ன அப்படிங்கிறத நான் பார்க்கணும். பார்ஷியல் அப்படின்னா ரெடியூஸ்டு த ஏர்னிங் கெப்பாசிட்டி ஆஃப் த எம்ப்ளாயி. பட் டோட்டல் டிசேபிள்மெண்ட் அப்படின்னா இன்கெப்பாசிட்டேட் அன் எம்ப்ளாயி. டெம்பரரி டிசேபிள்மெண்ட் அப்படின்னா which requires medical treatment and renders an employee as a result of such injury temporarily incapable தான் இருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறமா அவங்களால திருப்பியும் ரெக்கவர் ஆகி வர முடியும். எம்ப்ளாயி ஸ்டேட் இன்சூரன்ஸ் கார்பரேஷன் அதனுடைய காம்போசிஷன், சென்ட்ரல் கவர்மெண்ட் சேர்மன் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. அந்த காம்போசிஷன் என்ன, அவங்களோட பவர்ஸ் என்ன, அதுவும் பார்த்துக்கோங்க. தென் ஐ திங்க் இண்டஸ்ட்ரியல் லாஸில் மெயின் பாயிண்ட்ஸை நம்ம கவர் பண்ணியாச்சு. தென் த லாஸ்ட் ஒன் கம்பெனி லா. கம்பெனி லாவில் ரொம்ப முக்கியமான ஹெட்டிங்ஸை நம்ம இங்கே பார்த்துடலாம்.
கம்பெனிஸ் ஆக்டில் அந்த டைப்ஸ் ஆஃப் கம்பெனிஸ் அதெல்லாம் என்னென்ன டைப் இருக்குது அப்படிங்கிறது ஒரு கிளான்ஸ் பார்த்துக்கோங்க. அது ஒன் வேர்ட்லேயும் வரலாம், ஷார்ட் நோட்ஸ்லேயும் வரலாம். கம்பெனினா என்ன, செப்பரேட் லீகல் என்டிட்டி, பெர்பீச்சுவல் சக்சஷன் இருக்குது, அந்த பாயிண்ட்டு பார்த்துக்கோங்க. அடுத்தது லிஃப்டிங் ஆஃப் கார்ப்பரேட் வீல். கம்பெனிங்கிறது செப்பரேட் லீகல் என்டிட்டின்னு சொல்கிறோம் இல்லையா, ஆனால் அதை ஒரு மிஸ்ரெப்ரசன்ட் பண்ணி அதிலேருந்து ஏதாவது ஒரு அட்வான்டேஜ் எடுத்துக்கிறாங்க அப்படின்னா அந்த இடத்துல இதை லிஃப்ட் பண்ணிவிடுவாங்க. லிஃப்டிங் ஆஃப் கார்ப்பரேட் வீல். அந்த லிஃப்டிங் ஆஃப் கார்ப்பரேட் வீலில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்ஸ், இது ஒரு 8 பாயிண்ட் இருக்கும். அப்போ எப்போல்லாம் கார்ப்பரேட் வீலை லிஃப்ட் பண்ணுவாங்க அப்படின்னா ஃபார் த ப்ரொடெக்ஷன் ஆஃப் டேக்ஸ், ரெவன்யூ ஆஃப் கவர்மெண்ட், அதுக்காக, அல்லது டு ப்ரிவென்ட் ஃப்ராடு, ப்ரொடெக்ஷன் ஆஃப் பப்ளிக் பாலிசி. கம்பெனிங்கிறது ஜஸ்ட்டு ஒரு கண் தொடப்புக்காக இருக்கிற மாதிரி, மியர் ஷாம் அந்த மாதிரி. அப்புறம் அவாய்டன்ஸ் ஆஃப் வெல்ஃபேர் லெஜிஸ்லேஷன், ஃபார் கண்டெம்ப்ட் ஆஃப் கோர்ட், அதுக்காக பனிஷ் பண்ணுறதுக்கு, இந்த மாதிரி இதுக்கெல்லாம் கார்ப்பரேட் வீலை லிஃப்ட் பண்ணுவாங்க. அந்த பாயிண்ட்டு. கம்பெனி டைப்ஸ் அப்படின்னு எடுத்தோம்னா லயபிலிட்டி பேசிஸில் கம்பெனியை நம்ம பிரிக்கலாம். லயபிலிட்டி ஷேர்ஸு, டிபென்ச்சர்ஸு ஷேர்ஸு, கேரண்டி அண்ட் அன்லிமிட்டெட் கம்பெனி. அடுத்தது மெம்பர்ஸ் பேசிஸில் பிரித்தோம்னா பப்ளிக் அண்ட் ப்ரைவேட், நம்பர் ஆஃப் மெம்பர்ஸ் பேசிஸில் பப்ளிக் அண்ட் ப்ரைவேட். ப்ரைவேட்டில் 200, பப்ளிக்கில் 7 அண்ட் அன்லிமிட்டெட், மினிமம் அண்ட் மேக்ஸிமம். அடுத்து கண்ட்ரோல் பேசிஸில் ஹோல்டிங் அண்ட் சப்சிடியரி அண்ட் லிஸ்டிங் கம்பெனி. பப்ளிக்கில் லிஸ்டட் அண்ட் அன்லிஸ்டட், கவர்மெண்ட் கண்ட்ரோல் வச்சுருந்ததுன்னா கவர்மெண்ட் கம்பெனி, இல்லைனா நான் கவர்மெண்ட் கம்பெனி. அதை தவிர மற்றதுங்கும் போது உங்களுக்கு நிறையா இருக்குது. அசோசியேட்டு, அடுத்தது பேங்கிங், ஃபாரின் கம்பெனி. ஓபிசி ரொம்ப நல்லா பார்த்துக்கோங்க. ஓபிசியில் ஒரு மெம்பர் தான் இருப்பாங்க, இன்னொருத்தர் நாமினியாக அவங்க நேம் கொடுக்கணும். அந்த ப்ரொவிஷன்ஸ் எல்லாம் பார்க்கணும். அடுத்தது ஸ்மால் கம்பெனி. ஸ்மால் கம்பெனினா அதில் டேர்ன் ஓவர் எவ்வளவு, 2 crores அண்ட் அப் டு 100 crores, ஷேர் கேபிட்டல் 50 lakhs to 10 crore, அந்த பாயிண்ட்லாம் இருக்கும், அது பார்த்துக்கோங்க. செக்ஷன் 8ங்கிறது நான் ப்ராஃபிட்டு, அதுக்கான ப்ரொவிஷன்ஸ். அண்ட் டார்மெண்ட்டுங்கிறது ஒரு ஃப்யூச்சர் ப்ராஜெக்ட்டுக்காக அல்லது ஜஸ்ட் அசட் அல்லது இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டியை ஹோல்டு பண்ணுறதுக்காக இருக்கிற கம்பெனி. இன்ஆக்டிவ் கம்பெனி அப்படின்னா லாஸ்ட்டு 2 previous yearsல ரிட்டர்ன் எதுவும் ஃபைல் பண்ணாமல் வச்சுருக்கிறது, அந்த மாதிரி இருக்கிறது. தென் ப்ரொடியூசர் கம்பெனி, ஒன்லி ப்ரைமரி ப்ரொடியூசர், அவங்க மட்டும்தான் மெம்பர்ஸாக இருக்கக்கூடியது. அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனி அண்ட் ஸ்டாச்சுரரி கம்பெனிங்கிறது ஸ்பெஷல் ஆக்ட் மூலமாக வர்றது. இந்த பாயிண்ட் எல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்தது இன்கார்பரேஷன். கம்பெனி இன்கார்பரேட் பண்ணும்போது என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் சப்மிட் பண்ணணும், ஆர்ஓசிக்கு இன்கார்பரேஷன் ஆகும்போது என்னென்ன டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணணும். மெமரண்டம், அல்ட்ரேஷன், டெக்ளரேஷன் பை எய்தர் சிஏ, சிஎம்ஏ ஆர் சிஎஸ் அண்ட் டைரக்டர், மேனேஜர் அல்லது செக்ரட்டரி, சப்ஸ்கிரைபர்ஸ், ஃபஸ்ட்டு டைரக்டர்ஸ், இது எல்லாமே அதில் மறக்காமல் போட்டணும். செகண்ட் பாயிண்ட்டு, இதுக்கப்புறமா என்ன பண்ணுவார், ரிஜிஸ்டர் ஆஃப் கம்பெனிஸ் ரிஜிஸ்டர் பண்ணி சர்டிஃபிகேட் ஆஃப் இன்கார்பரேஷன் இஷ்யூ பண்ணுவார். கம்பெனிக்கு ஒரு ஐடென்டிஃபிகேஷன் நம்பர் சிஐஎன் அலாட் பண்ணுவார். இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே டிசல்யூஷன் ஆகும்போது, கம்பெனி டிசல்யூஷன் ஆகிற வரைக்கும் இது எல்லாத்தையுமே மெயின்டைன் பண்ணிக்கணும். இது ரிஜிஸ்டர்ட் ஆஃபீஸில் மெயின்டைன் பண்ணணும். ஃபால்ஸ் இன்ஃபர்மேஷன் கொடுக்கக்கூடாது. அண்ட் தென் மெமரண்டம்னா என்ன, மெமரண்டம் ஆஃப் அசோசியேஷன் அப்படின்னா இட் இஸ் அ பப்ளிக் டாக்குமெண்ட். இட் டிஃபைன்ஸ் த கான்ஸ்டிடியூஷன், ஸ்கோப் அண்ட் பவர்ஸ் ஆஃப் த கம்பெனி. இதில் என்னென்ன கிளாஸஸ்லாம் இருக்கும், நேம் கிளாஸ், சிச்சுவேஷன் கிளாஸ், ஆப்ஜெக்ட் கிளாஸ், லயபிலிட்டி, கேபிட்டல். நேம்ங்கிறதுல பப்ளிக்காக, ப்ரைவேட்டாக அந்த மாதிரி இருக்கும். ப்ரைவேட் லிமிட்டட்னு பின்னாடி நேமில் இருக்கணும். பப்ளிக் கவர்மெண்ட்னா வெறும் லிமிட்டட்னு இருந்தால் போதும். அடுத்தது சிச்சுவேஷனுங்கிறது எந்த பிளேஸில் இது லொக்கேஷனை பற்றி வருது. ஆப்ஜெக்ட் பிஸ்னஸ் என்ன இருக்குது, லயபிலிட்டி. தென் கேபிட்டலில் அமௌண்ட் ஆஃப் ஷேர் கேபிட்டல், இன்னும் டிவிஷன், எவ்வளோ நம்பர் ஆஃப் ஷேர்ஸு, ஒவ்வொரு மெம்பர்ஸ் எவ்வளோ வச்சுருக்காங்க, அதெல்லாம் வரும். அடுத்தது இந்த மெமரண்டம் அண்ட் ஆர்டிகிள்ஸ் ஆஃப் அசோசியேஷன், அதனோட டேபிள் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த டேபிள் இங்கே ABCDE வரைக்கும் இருக்கும் மெமரண்டமில். அசோசியேஷனில் Fலேருந்து I வரைக்கும் இருக்கும். இது எந்தெந்த கம்பெனிஸ்க்கு, இது ரொம்ப ஈஸியாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம்.
இப்போ மெமரண்டம் ஆஃப் அசோசியேஷனுக்கு ஏபிசிடிஇ போட்டிருக்கோம் இல்லையா, இங்கே எஃப் பட் வரிசையாக வராது, எஃப்க்கு அப்புறம் ஹெச் ஜி ஜே ஐன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ இது வந்து இ, இது டி, ஸோ இதெல்லாம் லைன் ஒரே மாதிரி வச்சுட்டு இங்கே வந்து ஈஸியாக பண்ணிக்கலாம். நீங்கள் லிமிட்டட் பை ஷேர், இது ஃபஸ்ட் லைன். அடுத்தது கேரண்டீடு கம்பெனியாக இருந்ததுன்னா அதில் நோ ஷேர் கேபிட்டல். அடுத்தது ஷேர் கேபிட்டல் உள்ளது, கவர்மெண்ட் கேரண்டி உள்ளதுலேயே இந்த ரெண்டும். அதே மாதிரி அடுத்தது அன்லிமிட்டெட், அன்லிமிட்டடில் நோ ஷேர் கேபிட்டல், ஷேர் கேபிட்டல். இந்த மாதிரி இந்த ஃபார்ம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆர்டிகல்ஸ் ஆஃப் அசோசியேஷன்னா இட் இஸ் த ரெகுலேஷன் ஆஃப் மேனேஜ்மெண்ட். இது என்னெல்லாம் வரும், கால், ட்ரான்ஸ்ஃபர், ஃபர் ஃபீச்சர், ஷேர்ஸுக்கான ரிலேட்டடானது, இதெல்லாம் ஜென்ரல் மீட்டிங், ஓட்டிங் ரைட்டு, ப்ராக்ஸி, அக்கௌண்ட்ஸ், இதெல்லாம் ஆர்டிகல்ஸ் ஆஃப் அசோசியேஷனில் வரும். ரிஜிஸ்டர்ட் ஆஃபீஸுங்கிறது இன்கார்பரேஷன் ஆகி 30 நாளைக்குள்ளே ரிஜிஸ்டர்ட் ஆஃபீஸ் என்னங்கிறத இன்ஃபார்ம் பண்ணணும். சேஞ்ச் இருந்ததுன்னா அதையும் இன்டிமேட் பண்ணணும் 30 டேஸ்க்குள்ளே. தென் அல்ட்ரேஷன், மெமரண்டம் ஆஃப் ஆர்டிகல்ஸ் அல்ட்ரேஷன் பண்ணும்போது ஸ்பெஷல் ரெசல்யூஷன் தேவைப்படும். ஆனால் அதில் ஒரு வேர்டு ப்ரைவேட் அப்படிங்கிறத மட்டும் ஆட் பண்ணணும், டெலீட் பண்ணணும்னா ஸ்பெஷல் ரெசல்யூஷன் தேவையில்லை. தென் சேஞ்ச் இன் ஆப்ஜெக்ட் கிளாஸாக இருந்ததுன்னா ஸ்பெஷல் ரெசல்யூஷன் வேணும். இதை நியூஸ் பேப்பர்லேயும் வெப்சைட்லேயும் பப்ளிஷ் பண்ணணும். ஏதாவது ஷேர் ஹோல்டர் இதுக்கு ஒத்துக்கலை டிசைன் பண்ணினாங்கன்னா அவங்கள எக்ஸிட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு கொடுக்கணும். தென் ஆர்டிகல்ஸில் அல்ட்ரேஷனுக்கு ஸ்பெஷல் ரெசல்யூஷன் தேவை. பப்ளிக்கை ப்ரைவேட்டாக மாற்றணும்னா ட்ரிபுனலுடைய அப்ரூவல் தேவை. மெமரண்டம் அல்லது ஆர்டிகல்ஸை அல்ட்ரேஷன் பண்ணினா அதை ஒவ்வொரு காப்பிலையும் மென்ஷன் பண்ணணும். அடுத்தது பப்ளிக் ஆஃபர். ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணும்போது, பப்ளிக் இஷ்யூ பண்ணும்போது ப்ராஸ்பெக்டஸ் இஷ்யூ பண்ணணும். ப்ராஸ்பெக்டஸில் டேட்டு, சைனு அண்ட் இன்ஃபர்மேஷன், தட் இஸ் ஃபுல் ஃபைனான்ஷியல் இன்ஃபர்மேஷன், செபி சொன்ன மாதிரி எல்லாமே இருக்கணும். அண்ட் டெக்ளரேஷன் ஆஃப் கம்ப்ளைண்ட்ஸும் இருக்கணும். பப்ளிகேஷனுக்கு முன்னாடியே ரிஜிஸ்ட்ராருக்கு ஒரு காப்பி அதை கொடுத்துடணும், டெலிவர் பண்ணிடணும். தென் வேரியேஷன் ஏதாவது ப்ராஸ்பெக்டஸில் இருந்துச்சுன்னா அது ஜென்ரல் மீட்டிங்கில் ஸ்பெஷல் ரெசல்யூஷனில் போஸ்டல் பேலட் மூலமாக அப்ரூவ் பண்ணிவிட்டு அதை நியூஸ் பேப்பரில் அண்ட் வெப்சைட்டில் நோட்டீஸ் கொடுக்கணும். அடுத்தது ஷெல்ஃப் ப்ராஸ்பெக்டஸ், அதோட வேலிடிட்டி 1 year. இட் இஸ் டு பி ஃபைல்டு வித் த ஃபஸ்ட் ஆஃபர் டு த ஆர்ஓசி. இன்ஃபர்மேஷன் மெமரண்டம், இது ஒவ்வொரு சப்சிக்வெண்ட் ஆஃபரும் போதும் 1 monthக்கு முன்னாடி கொடுக்கணும். ஷெல்ஃப் ப்ராஸ்பெக்டஸும் இன்ஃபர்மேஷன் மெமரண்டமும் சேர்ந்து அதை ப்ராஸ்பெக்டஸ்னு சொல்லலாம். ஸோ ஷெல்ஃப் ப்ராஸ்பெக்டஸ் ப்ளஸ் இன்ஃபர்மேஷன் மெமரண்டம், இது ரெண்டும் சேர்ந்ததுன்னா ப்ராஸ்பெக்டஸ். இட் இஸ் ஈக்குவல் டு ப்ராஸ்பெக்டஸ். அண்ட் தென் அடுத்தது ஸ்வெட் ஈக்விட்டி ஷேர்ஸ். ஸ்வெட் ஈக்விட்டி ஷேர்ஸுங்கிறதுக்கு ஸ்பெஷல் ரெசல்யூஷன் வேணும். அதுக்கு எக்ஸ்ப்ளனேட்டரி ஸ்டேட்மெண்ட்டும் அட்டாச் பண்ணணும். இது லாக்இன் பீரியட் 3 years. ஸ்வெட் ஈக்விட்டி ஷேர்ஸோட லிமிட் நீங்கள் பார்த்துக்கோங்க, 15% ஆஃப் பெய்ட் அப் ஷேர் கேபிட்டல் ஆர் 5 crore, whichever is higher, but maximum 25%. அடுத்தது ரொம்ப முக்கியமாக நம்ம இதில் பார்க்க வேண்டியது மீட்டிங் அண்ட் டேரக்டர்ஸ். இந்த ரெண்டும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பைபேக், போனஸ் அதுவும் இம்பார்ட்டன்ட் தான். பைபேக்குக்கு ஸ்பெஷல் ரெசல்யூஷன் வேணும். இது ஆத்தரைஸ்டு பை ஆர்டிகல்ஸாக இருக்கணும். பட் ஸ்பெஷல் ரெசல்யூஷன் தேவையில்லை when it is less than 10% ஆஃப் பெய்ட் அப் ஷேர் கேபிட்டல். டோட்டலாக less than equal 25% ஆஃப் பெய்ட் அப் ஷேர் கேபிட்டல் அண்ட் ஃப்ரீ ரிசர்வாக இருக்கணும். டெப்ட் ஈக்விட்டி ரேஷியோ பைபேக்குக்கு அப்புறம் less than equal 2 இருக்கணும். 1 yearக்குள்ளே 1 yearங்கிறது டைம் கேப்பு பைபேக்குக்கு. அடுத்தது டேரக்டர்ஸோடைய இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்ஸ் எல்லாம் பார்த்துருவோம்.
டைரக்டர்ஸ் 1 இயர்க்குள்ளே அப்பாயிண்ட் பண்ணியிருக்கணும். மினிமம் 3 டைரக்டர்ஸ். பப்ளிக் கம்பெனியாக இருந்ததுன்னா மினிமம் 3, ப்ரைவேட் கம்பெனியாக இருந்தால் 2, ஓபிசியாக இருந்தால் 1, மேக்ஸிமம் 15 இருக்கலாம். அதுக்கும் மேலே இருக்கணும்னா ஸ்பெஷல் ரெசல்யூஷன் வேணும். அட்லீஸ்ட் ஒரு டைரக்டர் எப்போவுமே ரெசிடெண்ட்டாக இருக்கணும் ஒவ்வொரு கம்பெனிலையும். உமன் டைரக்டர் அப்படின்னு பார்த்தோம்னா லிஸ்டட் ஆர் பப்ளிக் கம்பெனியில் paid up share capital 100 crores, turnover 300 crores இந்த லிமிட் இருந்ததுன்னா வித்தின் 6 months ஒரு விமன் டைரக்டர் அப்பாயிண்ட் பண்ணணும். இண்டிபெண்டன்ட் டைரக்டர்ஸ் லிஸ்டட் கம்பெனிக்கு 1/3 இண்டிபெண்டன்ட் டைரக்டர்ஸ் இருக்கணும். அண்ட் தென் நாமினி டைரக்டர்னா இட் இஸ் நாமினேட்டட் பை த ஃபைனான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன். ஃபஸ்ட்டு டைரக்டர்ஸுங்கிறது சப்ஸ்கிரைபர்ஸ் டு த மெமரண்டம். அல்டர்னேட் டைரக்டர் அப்படின்னு சொன்னால் யார், அதாவது ஒரு டைரக்டர் இஃப் இஸ் ஆப்சண்ட் ஃபார் மோர் தென் 3 months தென் ஆத்தரைஸ்டு பை ஆர்டிகல்ஸ் ஆஃப் அசோசியேஷன் ஆர் ரெசல்யூஷன் இன் ஜென்ரல் மீட்டிங் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் அப்பாயிண்ட் அண்ட் அல்டர்னேட் டைரக்டர். அடிஷனல் டைரக்டரை அப்பாயிண்ட் பண்ணுறதுக்கு போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ்க்கு பவர் இருக்குது அப் டு நெக்ஸ்ட் ஏஜிஎம் வரைக்கும். தென் ரொட்டேஷன் அப்படின்னோம்னா ஒவ்வொரு ஏஜிஎம்லேயும் எவ்ரி ஏஜிஎம் 1/3 ஆர் 1/3 ஆஃப் த டோட்டல் டைரக்டர்ஸ் ரொட்டேஷனில் ரிட்டையர் ஆவாங்க. அடுத்தது டிஐஎன். இந்த டிஐஎனில் இதுக்கான ப்ரொசீஜர் ஃபைல் டு த சென்ட்ரல் கவர்மெண்ட் எலக்ட்ரானிக்கலி எம்சிஏ வெப்சைட்டில் ஃபைல் பண்ணணும். அண்ட் ப்ராசஸ் அதை அப்ரூவ் பண்ணலாம், ரிஜெக்ட் பண்ணலாம் 30 days. டிஃபெக்ட் இருந்ததுன்னா அதை இன்டிமேஷன் பண்ணுவாங்க, அதை ரெக்டிஃபை பண்ணணும். அதுக்கான டைம் இந்த பாயிண்ட் எல்லாமே பார்த்துக்கணும். டைரக்டர்ஸோட டிஸ்குவாலிஃபிகேஷன் ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அன்சோன் மைண்ட் அல்லது அன்டிஸ்சார்ஜ்டு இன்சால்வெண்ட் அண்ட் அட்ஜுடிகேட்டட் இன்சால்வெண்ட், அன்டிஸ்சார்ஜ்டு பர்சன் ஆர் அட்ஜுடிகேட்டட் இஸ் இன்சால்வெண்ட், கன்விக்டட் 6 monthsக்கு மேலே பனிஷ்மெண்ட் ஏதாவது ரிசீவ் பண்ணியிருந்தாங்கன்னா அதுக்கு 5 years வரைக்கும் டிஸ்குவாலிஃபிகேஷன் இருக்குது. கிரேட்டர் தென் 7 years அவங்க கன்விக்டடாக இருந்தால் நாட் எலிஜிபிள் ஃபார் ரீஅப்பாயின்மெண்ட். வெக்கேஷன். disqualification or absent in the board of meeting 12 months இது. ஓகே, தென் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது மீட்டிங் பார்க்கணும். மீட்டிங்குடைய இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்ஸ் பார்த்துட்டு வந்துடுவோம். உங்களுக்கு மீட்டிங் அண்ட் டைரக்டர்ஸை வச்சு கேஸ் ஸ்டடி கண்டிப்பாக இருக்கும். மீட்டிங்கில் ஜென்ரல் மீட்டிங், ஆனுவல் ஜென்ரல் மீட்டிங், எக்ஸ்ட்ராடனரி ஜென்ரல் மீட்டிங், போர்டு மீட்டிங் எல்லாமே இருக்குது. மீட்டிங்கில் ப்ராக்ஸியுடைய ப்ரொவிஷன்ஸ் பார்த்துக்கோங்க. மீட்டிங்குடைய நோட்டீஸ் 21 கிளியர் டேஸ் நோட்டீஸ் இருக்கணும். 14 daysங்கிறது செக்ஷன் 8 கம்பெனிக்கு இருக்கும். இது யார் யாருக்கெல்லாம் அந்த நோட்டீஸ் கொடுக்கணும், எவ்ரி மெம்பர் இன்க்ளூடிங் ஆடிட்டர், டைரக்டர் எல்லாருக்குமே கொடுக்கணும். ஒவ்வொரு மீட்டிங்லேயும் எவ்வளவு கோரம் இருக்கணும், எங்கெங்கெல்லாம் மெம்பர்ஸ் லெஸ் தேன் 1000 இருக்காங்களோ அங்கே 5 members கோரம் இருக்கணும். மெம்பர் அப் டு 5000 வரைக்கும் மெம்பர்ஸ் இருந்தாங்கன்னா 15 members ப்ரெசென்ட் ஆகிருக்கணும். கிரேட்டர் தேன் 5000 members இருந்தாங்க அந்த கம்பெனிலனா 30 members வரைக்கும் ப்ரெசென்ட் ஆகிருக்கணும். இது எல்லாமே பப்ளிக் கம்பெனிக்கு. இந்த கோரம்ங்கிறது த்ரூ அவுட் த மீட்டிங் இருக்கணும். ப்ரைவேட் கம்பெனியில் ரெண்டு பேர் இருந்தால் கோரம். ஒருவேளை 30 நிமிஷத்துக்குள்ளே 30 minutesக்குள்ளே கோரம் இல்லை அப்படின்னு சொன்னால் அடுத்த வாரம் அதே நாளில் அட்ஜார்ன் பண்ணுவாங்க, அதுக்கு நோட்டீஸ் இஷ்யூ பண்ணுவாங்க. ஒருவேளை நெக்ஸ்ட் அட்ஜார்ன்லேயும் அதே இப்போ கோரம் இல்லைன்னா அது அப்படியே கண்டினியூ ஆகிடும். அடுத்தது ப்ராக்ஸி. ஒருத்தரால் வர முடியலன்னா இன்னொருத்தரை ஏற்பாடு பண்ணி அனுப்புறது தான் ப்ராக்ஸி.
அடுத்தது மீட்டிங்கில் voting நடந்துச்சுன்னா, போல் நடந்துச்சுன்னா அது வந்து எப்படி பண்ணுறது? இந்த போலிங்க்கான ப்ரொசீஜர் என்ன அப்படின்னா, ஒரு ஸ்க்ரூட்டினைசர் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. அவங்களுக்கு அந்த ரெஜிஸ்டர் அண்ட் டாக்குமெண்ட்ஸ் அண்ட் எல்லாமே கொடுத்து போலிங் பேப்பரை அவங்க அரேஞ்ச் பண்ணி ரெக்கார்ட் வச்சுக்குவாங்க. ஒரு எம்டி போலிங் பாக்ஸை லாக் அண்ட் சீல் பண்ணிவிட்டு ஒவ்வொரு மெம்பரோ ப்ராக்ஸியோ ப்ரெசன்ஸ் ஆகி அவங்களுக்கு முன்னாடி இதை ஓப்பன் பண்ணுவாங்க. 2 விட்னஸ் இருப்பாங்க. அதுக்கப்புறம் ஓட்டை கவுண்ட் பண்ணுவாங்க. ஸோ அண்ட் தென் ரிப்போர்ட் டு த சேர்மன். அதை வந்து அவங்க சைன் பண்ணிவிட்டு ரிசல்ட்டை டெக்ளேர் பண்ணுவாங்க. இதே எலக்ட்ரானிக்கலாகவும் ஓட்டிங் நடக்கும். போஸ்டல் பேலட்டுங்கிறது ஓட்டிங் பை போஸ்ட்டு. இங்கே ஓட்டிங் இதில் வந்து மீட்டிங்கில் எவ்வளோ டேஸ் நோட்டீஸ் கொடுக்கணும், அண்ட் தென் ப்ராக்ஸி ரிலேட்டடான டீட்டெயில்ஸு அண்டு மினிட்ஸ் ரிலேட்டடான டீட்டெயில்ஸு இது எல்லாமே கேஸ் ஸ்டடியில் வரும். அதே மாதிரி டேரக்டர்ஸ்லேயும் விமன் டேரக்டர்ஸு, அப்புறம் டேரக்டர்ஸோடைய குவாலிஃபிகேஷன், டிஸ்குவாலிஃபிகேஷன், இண்டிபெண்டன்ட் டேரக்டர்ஸு இது எல்லாமே நல்லா பார்த்துக்கோங்க. ஏஜிஎம்ங்கிறது எத்தனை நாளைக்குள்ளே வைக்கணும் அப்படின்னா, வித்தின் 6 months ஃப்ரம் த க்ளோஸ் ஆஃப் த ஃபைனான்ஷியல் இயர். டைம் கேப்புங்கிறது 15 months தாண்டி இருக்கக்கூடாது. ஒரு ஏஜிஎம்க்கும் அடுத்த ஏஜிஎம்க்கும். ஃபஸ்ட்டு ஏஜிஎம்ங்கிறது ஃபஸ்ட்டு ஃபைனான்ஷியல் இயர் முடிஞ்சு 9 monthsக்குள்ளே இருக்கணும். அந்த பாயிண்ட்டை ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே. அண்ட் தென் மினிட்ஸ் அதெல்லாம் ரிலேட்டடானது. மினிட்ஸு மற்ற ரெக்கார்ட்ஸ் எல்லாம் யார் யாருக்கெல்லாம் நமக்கு ஓப்பன் பண்ணி வச்சுருக்கணும், யார் யாரெல்லாம் பார்க்க முடியும், இதுக்கான கேஸ் ஸ்டடி கொஸ்டின்ஸும் வரலாம். இதே மாதிரி ஒரு கேஸ் ஸ்டடி கொஸ்டின் ஆல்ரெடி நம்மளுடைய சேனலில் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். லாக் ரிலேட்டடான இந்த மீட்டிங்கு மினிட்ஸ் புக்கு அதெல்லாம் யார் இன்ஸ்பெக்ட் பண்ணலாம், அதுக்கு ரிலேட்டடான ஒரு கேஸ் ஸ்டடி கொஸ்டின் நினைக்கிறேன். இன்னும் 2-3 கேஸ் ஸ்டடி கொஸ்டின் போட்டிருக்கேன். ஸோ அதெல்லாம் பார்த்துக்கங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்றைக்கி ரொம்பவே லென்த்தியாக தான் போயிடுச்சு. பட் ஓரளவுக்கு மேஜரான பாயிண்ட்ஸை நம்ம கவர் பண்ணிட்டோம். இது நாளைக்கு எக்ஸாமுக்கு உங்களுக்கு தேவையான ப்ரிப்பரேஷன் ஏற்கனவே பண்ணியிருப்பீங்க. இது ஜஸ்ட்டு ஒரு ரெஃப்ரெஷ் தான் உங்களுக்கு. ஸோ மெயின் பாயிண்ட்ஸை நம்ம கவர் பண்ணியிருக்கோம். நம்ம அடுத்து ஒரு லைவ் செஷனில் நம்ம மீட் பண்ணலாம். நல்லா எக்ஸாம் எழுதுங்க. ஆல் தி பெஸ்ட்.